அனைவருக்கும் அன்பு வணக்கம். சென்னை மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் பெக் ரூசா துறை, ஆஸ்திரேலிய தமிழ் வளர்ச்சி மன்றம் இவை இணைந்து தொடர்ந்து நடத்தும் அறிவியல் அரங்கின் 128வது அமர்வு ஒரு செல்லின் பயணமாக தொடங்குகிறது. இது இன்றைய தலைப்பு. அதை அந்த பயணத்திற்கு நம்மை அழைத்து செல்பவர் பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள், நம் அறிவியல் பூங்காவின் தொடர் அறிவியல் எழுத்தாளர். அன்பர்களே, இந்த இனிய நல் நிகழ்ச்சி திருவள்ளுவர் வாழ்த்துடன் இனிதே தொடங்குகிறது. திருவள்ளுவர் வாழ்த்தினை இசைக்க வருமாறு கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்களை அன்போடு வேண்டுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவ நாமத்தை வாழ்த்துவோம், திருவள்ளுவ நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தீந்தமிழ் பாவலர் தெய்வ புலவன் மேலோர், தீந்தமிழ் பாவலர் தெய்வ புலவன் மேலோ திருவள்ளுவ நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. தேனினும் இனியனல் திருக்குறளை, தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோர் வாளறிவன். தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோர் வாளறிவன். திருவள்ளுவ நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பகுத்தறிவு பகலவர் பாமரனின் நண்பர், பகுத்தறிவு பகலவர் பாமரனின் நண்பர், பகுத்துண்ணும் பாங்கை போதித்தவன் பெரியோன். பகுத்துண்ணும் பாங்கை போதித்தவன் பெரியோர். திருவள்ளுவ நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. பொது நிதி வகுத்தான் பொய்யில் புலவர், பொது நீதி வகுத்தார் பொய்யில் புலவர். பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவர் சான்றோ, பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவர் சான்றோன். திருவள்ளுவ நாமத்தை வாழ்த்துவோம் வாரி. கல்வியை கண்கின்றான், கல்வியை கண்கின்றான், ஒழுக்கத்தை உயிர் என்றான். காலத்தை வென்றினம் நெஞ்சத்தில் நின்றவன் நேடியோ, காலத்தை வென்றினம் நெஞ்சத்தில் நின்றவன் நேடியோன். திருவள்ளுவ நாமத்தை வாழ்த்துவோம் வாரி, வாழ்த்துவோம் வாரி, வாழ்த்துவோம் வாரி. அருமை. திருவள்ளுவர் வாழ்த்தினை மிக அருமையாக பாடிய கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அன்பர்களே, அடுத்து திருவள்ளுவர் மந்திரம். வள்ளுவன் சொல்லே வேதமாம், திரு வள்ளுவன் சொல்லே வேதமாம். வெள்ளையன் பாராட்டி வெண்டியன் நூலாக்கி கொள்ளை கொண்ட குறளை கொண்டாடுவோமே. வள்ளுவன் திரு வள்ளுவன் சொல்லே வேதமாம், வேதமாம், வேதமாம். திருக்குறள்
உலக பொதுமறை, உன்னத தமிழ்மறை, திருக்குறள் நெறியே தமிழர் நெறி, அதுவே உலக நெறி, உன்னத நெறி. அன்பர்களே, 40 ஆண்டுகளாக மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் பல்வேறு நிகழ்ச்சிகளை வெவ்வேறு இடங்களில் நிகழ்த்தினாலும் நாம் எங்கெல்லாம் நிகழ்ச்சி நிகழ்த்துகிறோமோ அங்கெல்லாம் தமிழ்தாய் வாழ்த்து, திருவள்ளுவர் வாழ்த்து, திருவள்ளுவர் மந்திரம் சொல்லுதல் மரபு. அந்த மரபு போற்றித்தான் இப்பொழுது மந்திரம் சொல்லி மகிழ்ந்தோம். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நல் உள்ளங்களையும் வரவேற்க வருமாறு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பண்பாட்டு மையத்தின் மேனாள் இயக்குனர், பேராசிரியர், முனைவர், நற்றமிழ் நாவரசி திலகவதி அவர்கள் இப்பொழுது வரவேற்புரை வழங்குவார்கள். வாங்க. நன்றிங்க. அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், பேக் ரூசா பாரதிதாசன் பல்கலைக்கழகம், ஆஸ்திரேலியா தமிழ் வளர்ச்சி மன்றம் இணைந்து நடத்துகின்ற அறிவியல் அரங்கம் 128வது நிகழ்வுக்கு வருகின்றிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு இந்நிகழ்வில் இனிய இணைய விழாவில் நம்மளுடைய அனைவருடைய அன்பையும் பெற்ற, அன்பிற்கும் போற்றுதலுக்கும் பெருமைப்பிற்கும் உரிய மிக சிறப்பாக பங்களிப்பை செய்து வருகின்ற பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அம்மா அவர்கள் இன்றைக்கு சிறப்புரையாற்ற வருகின்றிருக்கிறார்கள். அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அது தனியாக ஒரு கருத்தரங்கமே நடத்த வேண்டும். அத்தகைய சிறப்புக்குரியவர் அவர்கள். சாரதா நிகேதன் மகளிர் கல்லூரியில் மேனாள் முதல்வராக மிக சிறப்பாக பணியாற்றி மிக சிறப்பாக முத்திரை பதித்த அன்பிற்குரிய சகோதரி அவர்கள் இன்றைக்கு ஒரு செல்லின் பயணம் என்ற தலைப்பில் உரையாற்ற வருகின்றிருக்கிறார்கள். பயணம் என்ற சொல்லிற்கு தொல்காப்பியர் செலவு என்று அந்த சொல்லை குறிப்பிடுகின்றார். அந்த வகையில் இன்றைக்கு நம் கையிலெல்லாம் செல் இருக்கின்றது, அது வேறு வகையான செல். ஆனால் இந்த அறிவியல் செல்லினுடைய பயணம் எப்படி இருக்கிறது என்று திருக்கயலாய ஞான உலாவை சிவபெருமானுடைய பேதை பெதுமை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளமென் என்று 70 மகளிர் கண்டு காதல் கொண்டதாக திருக்கயலாய் ஞான உலா ஆதி உலாவை பாடியிருப்பார். அதற்கு ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அந்த வகையில் இன்றைக்கு ஒரு செல்லின் பயணமாக நம்மளையெல்லாம் அறிவியல் உலாவிற்கு எந்த விதமான தொகையும் இல்லாமல் நம்மளை அழகாக பயணம் அழைத்து செல்ல இருக்கிறார்கள். அந்த வகையில் மிக சிறப்பான ஒரு பயணம் அம்மா. அடுத்ததாக இந்த நிகழ்வில் தலைமுறை ஆற்றுவதற்காக நம்மளுடைய அணுவியல் விஞ்ஞானி ஐயா மிக பொருத்தமாக கோபாலன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் மிக சிறப்பாக அனைத்து துறைகளிலும் அறிவியல் துறையில் முத்திரை பதித்த வித்தகராக விளங்குகின்றார். அவர்களையும் அதே போல இன்றைக்கு மிக சிறப்பாக திருவள்ளுவர் வாழ்த்தினை இசைத்த கலைமாமணி டாக்டர் வாசி கண்ணப்பன் அவர்களையும், திருவள்ளுவர் மந்திரத்தை இசைத்த நம்மளுடைய இந்த மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்திற்கு ஆக்கமும் ஊக்கமும் அனைத்து வகையிலும் உயரச் செய்கின்ற நம்மளுடைய நிறுவனர் செயலர் கலைமாமணி முனைவர் சேயோன் ஐயா அவர்களையும், காணொலி காட்சி வழங்குகின்ற அன்பு சகோதரர் RN கருணாநிதி ஐயா அவர்களையும், அதே போல நன்றியுரை வழங்க இருக்கக்கூடிய முனைவர் பூங்கோதை அம்மா அவர்களையும், கதை சொல்லி அம்மாவை பற்றி அறிமுக உரை நிகழ்த்த வருகின்றிருக்கக்கூடிய கதை சொல்லி நம்மளுடைய கற்பகவல்லி அம்மா அவர்களையும், இன்னும் மதுரையில் இருக்கக்கூடிய சந்தானம் பிள்ளை அவர்களையும், இப்படி அதே போல ஆஸ்திரேலியாவிலிருந்து வருகை தர இருக்கின்ற நம்மளுடைய சுந்தர நடேசன் ஐயா அவர்களையும், மீனா குமாரி சுந்தரம் அவர்களையும், அத்துணை ஆன்றோர் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை. மிக அருமையாக வரவேற்புரையை வழங்கிய தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பண்பாட்டு மையத்தின் மேனாள் இயக்குனர் பேராசிரியர் திலகவதி அவர்கள் அருமையான ஒரு வரவேற்புரையை வழங்கினார்கள். அவர்களுக்கு நன்றி. இனி நம் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் அதற்காக ஒரு 35 சென்ட் 7.5 கிரவுண்ட் இடம் வழங்கி இருக்கிறார் கொடைவள்ளல் அரிமா லியோமுத்து அவர்கள். இப்பொழுது அல்ல, 20 ஆண்டுகளுக்கு முன்னதாக. அது குறித்த பூந்தண்டலத்தில் ஒரு பூஞ்சோலை என்ற காணொளி காட்சியும், அதனைத் தொடர்ந்து அறிவியல் பூங்கா குறித்த ஒரு காணொளி காட்சியும் வழங்குகிறார் மதுரையிலிருந்து நம் அன்பர் திருமிகு சாய் கிரியேட்டர்ஸ் நிறுவனர் திருமிகு RN கருணாநிதி அவர்கள்.
அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் செயல்திறம் கண்டு அரிமா லியோமுத்து அவர்கள் இலவசமாக பூந்தண்டலத்தில் இடம் வழங்கினார்கள். அதனை திருக்குறள் ஆய்வு மைய பூஞ்சோலையாக்கினார் நமது சங்க செயலர் முனைவர் சேயோன் அவர்கள். அன்றிலிருந்து சிறப்பு விழாக்களில் தேசிய கொடி ஏற்றி அனைவருக்கும் அறிவுக்களஞ்சிய போட்டிகள் நடத்தி பரிசுகளும் விருதுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. கலைமாமணி விஜி சந்தோஷம் அவர்கள் திருவள்ளுவர் சிலை வழங்க சுவாமி ஞானானந்தா, நீதியரசர் வள்ளிநாயகம், திரு ஜோதிமணி, முனைவர் பார்த்தசாரதி அவர்கள் முன்னிலையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இங்கு இளைஞர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி பணியில் அமர்த்துவது, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஆளுமை வளர்ச்சி தொழில் முனைவோர் பயிற்சிகள் வழங்குதல், பல் ஊடக தெரிவிப்பியல் திறன் பயிலரங்கம் நடத்துதல், சமூக வானொலி நிலையம் அமைத்து வாழ்வியலை அறிவூட்டும் நிகழ்வுகளை நடத்துதல், இளைஞர்களுக்கு விளையாட்டுகளில் பயிற்சி அளித்தல், போட்டிகளில் வென்றவர்களுக்கு நவீன பயிற்சி அளித்து உலகத்தரம் மிக்கவர்களாக உருவாக்குதல் போன்ற திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களுக்கான கட்டிட வரைபடங்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள். இதை உருவாக்க 1 கோடியை திரட்ட வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். 100 கொடையாளர்கள் ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தால் வெற்றி நிச்சயம். அவர்களின் திருப்பெயர்கள் கல்வெட்டில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படும். இதுவரை நீதி கொடுத்த கொடையாளர்களின் பெயர்களை சொல்ல வேண்டியது நம் கடமை அல்லவா? செயலர் சேயோன் குடும்பத்தினர் ஆளுக்கு 1 லட்சமாக 5 லட்சமும், அரிபாசா கீர்த்திவாசன் சந்திராமாள் கல்வி அறக்கட்டளை, ஆரோக்கியா என்டர்பிரைசஸ் லிமிடெட் சேலம், முனைவர் கிருஷ்ணச்சந்த் சோடியா, முனைவர் செல்வராணி செல்வம், சென்னை டிஏசி புரமோட்டர் திரு சதீஷ்குமார், மனாடெக் தொழில் குழும தலைவர் திரு மணநாதன், இவர்களெல்லாம் ஆளுக்கு 1 லட்சமும், சென்னை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் முன்னை துணைவேந்தர் முனைவர் கோ பார்த்தசாரதி, திருமதி மங்கையர்கரசி பார்த்தசாரதி, சென்னை வைட்டாலியம் செயற்கை பல் தயாரிப்பு நிறுவனர் திரு ச குமரகுருபரன், திருமதி மீனாட்சி குமரகுருபரன் என்ற இந்த 2 அன்றில் பறவைகளும் 4 லட்சங்களும் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த பட்டியலில் நீங்களும் இடம் பெறலாமே. பூந்தண்டலம் கல்வி பூஞ்சொலியாகும் அல்லவா? உதவிக்கரம் நீட்டுங்கள். தங்களின் நன்கொடைக்கு வருமான வரி விலக்கும் உண்டு. தங்களின் பெயர் காலத்தை வென்று நிற்கும். திருவள்ளுவர் பூஞ்சோலையை காண வாருங்கள். திருவள்ளுவர் அறிவுக்களஞ்சிய மையத்தை ஊர்கூடி தேரெழுக்க நிதி தந்து பெருமை கொள்ள அன்போடு வாருங்கள். அறிவியல் பூங்கா வாசகர்களுக்கு பணிவார்ந்த வணக்கம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் கடந்த 40 ஆண்டுகளாக அறிவியலையும் மொழியியலையும் இரு கண்களாக போற்றி பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. இத்தமிழ்ச்சங்கத்தின் வெளியீடான அறிவியல் பூங்கா இதழ் பன்னாட்டு தரச்சான்று எண் ISSN இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சீரியல் நம்பர் பெற்றுள்ளது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவியல் பூங்காவின் 17ஆம் மலரின் 66ஆம் இதழின் முன்னட்டையை அலங்கரிப்பது மணிப்பூர் மாநிலத்தின் சேனாபதியில் உள்ள இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனம். அதன் இயக்குனர் பேராசிரியர் முனைவர் கிருஷ்ணன் பாஸ்கர் அவர்களுடன் நம் சங்கச் செயலர் கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்கள் நேர்முகமாக உரையாடி மகிழ்ந்ததை சொல்லோவியமாகவும் தலையங்க கட்டுரையாகவும் பல வண்ணப்படங்களுடன் வெளியிட்டு மகிழ்ந்துள்ளோம். அறிவியல் பூங்காவின் உள்ளே உயிரின் உன்னத உலா, வண்ணம் கொடுக்கும் பேரழகி அவுரி, மனித புவியியல் கதை, பூமியை குளிரச் செய்ய முடியுமா, இல்லத்திலிருந்து வானிலை செயற்கைக்கோள் படங்கள் பெறுவது எப்படி, உலகின் முதல் ரோபோ டாக்ஸி, வினோதமான பாறைகள், நீரின் அரிய நிகழ்வுகள், அறிவியல் உலா, மூலிகை வேதியும் வேதியியல் பார்வையும், தகைசால் தனிமங்கள், சீலமிகு சிலிக்கான். அறிவியல் பூங்கா 65ஆம் இதழின் திறனாய்வு கட்டுரை, திருவாதிரை நட்சத்திரம் வெடித்து சிதறப்போகிறதா போன்ற கட்டுரைகளை புகழ்பெற்ற விஞ்ஞானிகள் நெல்லை சு முத்து அவர்கள், அணுவியல் விஞ்ஞானி திரு கோபாலன் அவர்கள்,
பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள், பேராசிரியர் முனைவர் முத்துவேலு அவர்கள், முனைவர் வாசுகி கண்ணப்பன் மற்றும் பலர் கவர்ச்சிகரமான தலைப்புகளில் ஆராய்ச்சி கட்டுரைகளை அள்ளி வழங்கியுள்ளனர். இவை அனைத்தும் இன்றைய இளைஞர்களுக்கும் உலகிற்கும் பயனளிக்கும் நோக்கில் உள்ளன. மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் அறிவியல் பூங்காவின் 64வது இதழின் வெளியீட்டு விழா பல துறைகளில் சிறப்புமிக்க நபர்களை கௌரவிக்கும் வகையில் அறிவியல் போட்டிகள் மற்றும் விருதுகள் வழங்கும் விழா ஆகியவை சென்னை பல்கலைக்கழகத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற முப்பெரும் விழா நிகழ்ச்சிகளின் தொகுப்பினை படிப்போர் நெஞ்சில் பதியும் வகையில் அறிவியல் உலாவாக தந்துள்ளார் இதழாசிரியர் கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்கள். பல்வகை வடிவங்களில் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை அறிவியல் விழிப்புணர்வை வளர்க்கும் நோக்கிலும், அறிவியல் பார்வையை மிகுவிக்கும் போக்கிலும், அறிவியல் நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்ற தூண்டும் வகையிலும் அள்ளி வழங்கியுள்ளனர் அறிவியல் தொழில்நுட்ப பேராசிரியர்களும் அறிவியல் வல்லுநர்களும். இவை அனைத்தும் பன்முறை படித்து மகிழத்தக்கன, சிந்திக்கத்தக்கன, நடைமுறை வாழ்வில் செயல்படுத்தத்தக்கன. அறிவை வளர்ப்போம், ஆற்றலை பெறுவோம், ஆனந்தமடைவோம். அது நம்மை வளர்ப்பதுடன் நம் தேசத்தையும் வளப்படுத்தும், வலுப்படுத்தும், மேம்படுத்தும். அன்பர்களே வணக்கம். அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை எளிய இனிய நடையில் படிப்போர் மனத்தில் பதியச் செய்யும் பன்னாட்டு தரச்சான்று பெற்ற காலாண்டு வண்ண இதழ்தான் அறிவியல் பூங்கா. இதுவரை 65 அறிவியல் பூங்கா இதழ்கள் வெளிவந்துள்ளன. பிரபல அறிவியல் எழுத்தாளர் சுஜாதா அவர்களால் ஆனந்த விகடன் வார இதழில் 2006ஆம் ஆண்டிலேயே பாராட்டு பெற்றது அறிவியல் பூங்கா. 60 பக்கங்களில் உலாவரும் அறிவியல் பூங்காவை பெற ரூபாய் 1000 ஆண்டு சந்தா செலுத்தினால் போதும். அறிவியல் பூங்கா வாசகர் ஆகலாம். அறிவியல் பூங்காவை வாசித்தவுடன் அது குறித்த உங்கள் கருத்தை உடன் எழுதி அனுப்புங்கள். அதனை படித்தேன் சுவைத்தேன் பகுதியில் அறிவியல் பூங்காவில் வெளியிட்டு மகிழ்வோம். சிறந்த அறிவியல் திறனாய்விற்கு அறிவியல் மலர், அறிவியல் கதிர், அறிவியல் தளிர், அறிவியல் துளிர், அறிவியல் புதிர் ஆகிய 5 அறிவியல் களஞ்சியம் பரிசுகள் வழங்கப்படும். விண்ணப்பத்தை நிறைவு செய்து QR கோடை சொடுக்கி ரூபாய் 1000 செலுத்தி அறிவியல் பூங்கா வாசகராகுங்களேன். வாசிப்பை நேசியுங்களேன். வாய்ப்புகள் வசப்படும். அறிவியல் தொழில்நுட்ப திறனும் சிறந்தோங்கும். நன்றி திருமிகு RN கருணாநிதி அவர்களே. அவர் மதுரையிலிருந்து மிகச் சிறப்பாக இதை நமக்காக வழங்கி வருகிறார். அவருக்கு நன்றி. அடுத்து நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் தலைமை உரை, ஒரு செல்லின் பயணம். இது இன்றைய சிறப்புரை. இதை நிகழ்த்துபவர் பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள். இந்த நிகழ்ச்சியில தலைமையேற்று பெருமை சேர்க்கின்றார் அணுவியல் அறிஞர், நம் கேள்வியின் நாயகர். அவர் இப்ப ஹைதராபாத்ல இல்ல, இப்ப திருச்சியில தான் இருக்கிறாரு. ஆகையினால வாருங்கள் ஐயா, நீங்க உங்களுடைய தலைமை உரைக்காக காத்திருக்கிறோம். உங்கள் தலைமை உரையை வழங்கி மகிழுங்கள். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். எங்க ஊர்லயும் சரி, இப்போ முனைவர் செல்வராணி அவர்களும் சரி, 2வது செவ்வாய்க்கிழமை அன்று ஷட் டவுன் அப்படின்னா மின் 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 பகிர்வு இது இல்லாதது. ஸோ இன்னைக்கு 2வது வெள்ளிக்கிழமை இல்லாததுனால நாங்களெல்லாம் பேச முடியுது இப்போ மாதிரி. ஸோ அவங்களும் அதான் நேற்றுக்கு கேட்டபோது அவங்க சொன்னாங்க, 2ஆவது செவ்வாய்க்கிழமை கட் பண்ணிடுவாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னாங்க. ஸோ இன்னைக்கு இந்த கவலை இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைய அமர்வு ஒரு சிறப்பான அமர்வு. இது ரொம்ப நாளாக இந்த செல்லினுடைய ஒரு வளர்ச்சி, இதை பற்றி செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன. இதை பற்றி சிறப்பான ஆராய்ச்சிகள் நடந்து வந்து கொண்டு இருக்கின்றன. ஸோ அதை பற்றி தொகுத்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரொம்ப படிக்கணும். இது ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷனே இருக்காது. ஆனால் அதையெல்லாம் சொல்ல வந்திருக்கிறவர் நம்மளது சிறப்புரையாளர் முனைவர் செல்வராணி அவர்கள். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முன்னுரை வழங்கலாம் அப்படின்னு சொல்லி நான்
நினைத்துக் கொள்கின்றேன். இன்றைய நவீன உயிரியலில் ஒவ்வொரு உயிரிலும் அமைந்துள்ள அடிப்படை அலகு தான் செல். இந்த செல் இந்த நுட்பமான கட்டமைப்பின் பரிணாம வளர்ச்சியை எடுத்து கூறும் நோக்கத்துடன் தான் இன்னைக்கு இந்த அமர்வின் தலைப்பானது கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பழங்காலத்து சித்தர்கள் அவரை சுற்றி சித்தர்கள் தான் நம்ம ஊரில் இந்த சித்தர்கள் பல ஊர்களில் பல நாடுகளில் இருந்தவர்கள் தங்களை சுற்றி ஒரு தடுப்பு, அது மாதிரி தடுப்புக்குள்ள அவங்க இருந்திருக்காங்க. அந்த தடுப்புகளுக்கு பேர் செல்லுலார். இந்த செல்லுலா என்ற பெயரிலிருந்து வந்த சொல்தான் செல். இன்றைக்கு பல இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. அந்த செல் பல இடங்களில் பல விதமாக நம்ம அதை பயன்படுத்தி வருகிறோம். முனைவர் திலகவதி அவர்கள் எப்பொழுதும் போல அருமையான ஒரு வரவேற்பை நிகழ்த்தி அதிலேயே சொன்னாங்க, செல் என்றால் நமக்கு அலைபேசி அப்படிங்கிறது. இளைஞர்களுக்கு செல் என்றால் உடனே நினைக்கிறது அலைபேசி தான். இந்த அலைபேசியின் வளர்ச்சியை பற்றி அறிந்து கொள்ளவாவது இன்னைக்கு இளைஞர்கள் இந்த கூட்டத்துக்கு வருவார்கள் என்று எதிர்பார்த்தேன். அது அப்படியும் இளைஞர்கள் தேடி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு சிறு கட்டமைப்புக்குள் உள்ளவை அல்லது பணியாற்றும் குழு என்பதற்கெல்லாம் கூட செல் என்ற சொல் வழங்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக மெயின்டெனன்ஸ் செல் அப்படிம்போம். ஸோ அந்த ஒரு குழு, ஸோ அது ஒரு செல். அது ஆனால் உயிரியல் பரிணாமத்தில் முதலில் தோன்றிய பாக்டீரியாவில் இருந்தது புரோகாரியோடிக் செல் அப்படிங்கிறது. அப்புறம் அதுக்கப்புறம் தாவரங்கள், விலங்குகள் தொடங்கி உயிரினங்கள் இவற்றுக்கெல்லாம் அடிப்படையானது ஈகார்டியோக் செல் என்று பெயர். இந்த குழுக்களுக்குள் சிவப்பு இரத்த அணுக்கள், நியூரான்கள் மற்றும் எபிதீலியல் செல்கள் போன்ற மேலும் மேலும் தனித்துவமான செல் வகைகள் உள்ளன. இந்த மாதிரியான இலத்தீன், கிரேக்க மொழிபெயர்கள் சிறப்புரையில் வரலாம். எந்த நாட்டு விஞ்ஞானி முதலில் கண்டறிந்து சொன்னார் என்பதை பொறுத்தது பெயர். அந்த காலத்தில் நம்ம ஊர்ல ஆங்கிலேயர்கள் மாங்காயை பார்த்து மாங்கோ என்று சொன்ன மாதிரி அவங்கவுங்க வச்ச பெயர் தான். ஸோ இந்த மாதிரி பெயர்கள் வரலாம் என்பதை முன்கூட்டியே உங்களுக்கு சொல்றதுக்காகத்தான் நான் இந்த பெயர்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். இப்போ இலத்தீன், கிரேக்க மொழிகள் இந்த மாதிரி பயாலஜி நான் படிக்காம போனது இந்த மாதிரி எல்லா பெயர்களையும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுதான். அதனால்தான் அந்த மாதிரி செல் சிறப்புத்தன்மையை பொறுத்து அவற்றின் கட்டமைப்புகளில் வேறுபடுகின்றன. இருப்பினும் செல் சவ்வுகள் செல்லின் வரையறுக்கும் அம்சமாகும். செல்லுக்குள் ஒரு நிலையான சூழலை பராமரிக்க இவை தேவைப்படுகின்றன. அவை சவ்வு முழுவதும் ரசாயனங்களின் இயக்கத்தை செல்லுக்கு உள்ளேயும் வெளியேயும் ஒழுங்குபடுத்துகின்றன. இப்போ நம்ம மருந்து சாப்பிட்டா அந்த மருந்து எப்படி போகுது? ரத்தத்துல போகுது. ஆனா ரத்தத்திலிருந்து செல்லுக்கு போகணும். அந்த செல்லுக்கு மேல செல் சவ்வு இருக்கு. அந்த சவ்வை ஊடுருவி போகணும். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு. அதுக்கெல்லாம் ஒரு வேதியியல் பண்புகள் உள்ளன. பெரும்பாலான செல்கள் டிஆக்சி ரைபோநியூக்ளிக் அமிலம், டிஎன்ஏ வடிவத்திலும் மரபணு பொருள்களை கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு செல்லிலும் மரபணுக்கள் இருக்கின்றன. இந்த அணுவை துவைத்து 7 கடலை புகுத்தி குறுகத் தரித்த குரல் என்பது திருக்குறளுக்கு மட்டுமல்ல, அது மரபணுவுக்கும் பொருந்தும். மனிதர்களின் வாழ்க்கைக்கான தனித்துவமான எண்ணற்ற வகையான தகவல்கள் குறியீட்டு முறையில் பதியப்பட்டுள்ளன. இந்த மனிதரின் இனிமேல இந்த மனிதரின் தலையெழுத்து என்று சொல்வதை அதை திருத்தி செல் எழுத்து என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா அவ்வளவு விஷயம் அந்த மரபணுவில் பதிந்திருக்கிறது. மனிதனின் அறிவு, உணர்வுகள், மனப்போக்கு, ஆயுள், வியாதிகள் என்ற ஒவ்வொன்றுக்கும் காரணமான மரபணு கூறுகளை கண்டறிந்து தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். அல்லது பிறப்பிலேயே தடுப்பதற்கு மருத்துவ முறைகள் வந்துவிட்டன. மனிதன் பிறக்கும் போது முதலில் ஸ்டெம் செல் உருவாகிறது. அதுவே வேறு வேறு உறுப்புகளாக மாறுகின்றன.
தீராத நோய்களுக்கு ஸ்டெம் செல் சிகிச்சை என்றெல்லாம் வந்துவிட்டன. நோயுற்ற செல்களை குறிவைத்து தாக்குதல், அதாவது இலக்கு மருத்து விநியோகம், டார்கெட்டட் தெரப்பி, அது குறிப்பிடத்தக்க அளவில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. 20ஆம் நூற்றாண்டு நடுப்பகுதியில் மூலக்கூறு உயிரியல், அதாவது மாலிகுலர் பயாலஜி, அதனுடைய விரைவான வளர்ச்சியைப் போலவே 1950களில் உயிரணு உயிரியல், அதாவது ஜெனட்டிக்ஸ் ஆராய்ச்சியும் சரி படுவேகத்தில் முன்னேறி கொண்டு வருகின்றன. உயிரினங்களுக்கு வெளியே செல்களை பராமரிக்கவும் வளர்க்கவும் கையாளவும் இன்று சாத்தியமாகிறது. இது கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் முடியவே முடியாதுன்னு நினைச்ச ஒரு கலை, அதெல்லாம் இப்போ நம்மளால் பண்ண முடியும். செல்களை வெளியில் எடுத்து பராமரிக்கலாம், வளர்க்கலாம், கையாளலாம், இதுவரை அதெல்லாம் வந்திருக்காது. செல் உயிரியலில் இதுவரை நிகழ்ந்துள்ள அவைகளையும் இனி வரப்போகும் கண்டுபிடிப்புகளின் தாக்கங்களையும் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள் அவருக்கே உரியான ஒரு சுவாரஸ்யமான முறையில் விளக்கப் போவதை ஆவலாக கேட்க உள்ளோம். நன்றி, வணக்கம். பேசலாமா? அதாவது நன்றி கோபாலன் ஐயா அவர்களே. நம்ம நிகழ்ச்சியில மிக அழகாக ஒரு தலைமை உரை வழங்கியிருக்காங்க. அதுவும் செல் என்பத அந்த சொல்லையே எப்படி வந்ததுங்கிற முறையிலிருந்து அவர்களுக்கு நன்றி. இனி இன்றைய சிறப்பு விருந்தினர் குறித்த ஒரு அறிமுக உரை. அறிமுக உரையே அற்புதமா எல்லா நிகழ்ச்சிகளிலும் எல்லோரும் பாராட்டும்படி செய்யக்கூடிய வல்லமை மிக்கவர் கற்பகவல்லி அவர்கள், ஊடகவியலாளர். அவர் டெல்லியில இருந்து பேசுகிறார். பாருங்க, ஒரு இணைய வழியில இப்ப இவ்வளவு பெரிய சிறப்பு. இந்த பக்கம் ஆஸ்திரேலியா, அந்த பக்கம் சுவிட்சர்லாந்து, இந்த பக்கம் சிங்கப்பூர்ல இருந்து வாசுகி கண்ணப்பன், இப்படி எல்லா இடங்கள்ல இருந்தோம். இத மாதிரி ஒரு நேரடி நிகழ்ச்சி நடத்தினா கூட இப்படி பண்ண முடியாது. அதனால ஒரு அன்பரிடம் கூட சொன்னேன், இப்ப நாங்கெல்லாம் இணைய வழி நிகழ்ச்சி தான் அதிகமா நடத்துறோம்னு. இது எல்லா வகையிலையும் வசதியா போயிடுது. அதனால இப்ப கற்பகவல்லி அவர்கள் இன்றைய சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்களை அறிமுகம் செய்யுமாறு அன்போடு வேண்டுகிறோம். எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். செல்வராணி செல்வம் மேடத்தை பத்தி ஏற்கனவே நம்மளுடைய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்திலேயே நிகழ்ச்சியிலேயே நான் அறிமுகம் பண்ணியிருக்கேன். நம்ம செல்வராணி மேடம்க்கு முதல்ல அறிமுகமே தேவையில்லை. இப்போ இன்னைக்கு இணைந்திருக்கிற அன்பர்கள் எல்லாருக்குமே மேடத்தை பத்தி நமக்கு நல்லா தெரியும். அவங்களுடைய பயோடேட்டாவை நான் வச்சிருந்து அதுல இருந்து சும்மா 4 விஷயத்த அறிமுகம் படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கிறதுனால நிகழ்ச்சியில நான் சும்மா சொல்றேனே தவிர நம்ம எல்லாருக்கும் இதை தாண்டி மேடத்தை பத்தி நிறைய தெரியும். நம்ம டாக்டர் செல்வராணி செல்வம் மேடம் தாழக்குடி கிராமத்துல, தஞ்சாவூர் ஜில்லா, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல ராமையன் ஜாயிண்ட் ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ் அவர்களுக்கும் சகுந்தலா அம்மையாருக்கும் மகளாக பிறக்கிறார்கள். அவங்க பிளேக் ஹைஸ்கூல் தஞ்சாவூர்லயே பள்ளி படிப்பை முடிக்கிறாங்க. எஸ்எஸ்எல்சி படிப்பை முடிக்கிறாங்க. அந்த எஸ்எஸ்எல்சி படிப்புல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேடம் அந்த எஸ்எஸ்எல்சி மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் வாங்குறாங்க. செக்யூர்ட் சென்டம் மேக்ஸ்லயும் எலெக்டிவ் மேக்ஸ்லயும் சென்டம் வாங்குறாங்க 1975ல. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் எஸ்எஸ்எல்சில வாங்குறாங்க. இதுக்காக அப்போதைய எஜுகேஷனல் மினிஸ்டர் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் கையால ஒரு பரிசும் மேடம் வாங்குறாங்க. ஸோ அவங்க ஆரம்பிக்கும் போதே ஒரு பெரிய விஷயத்தோட தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சாதனை பெண்மணி அப்படிங்கிறதுக்கு 10th அவங்க அடிக்கொண்டுட்டாங்க. பியூசி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிக்கிறாங்க. பிஎஸ்சி எம்எஸ்சி எல்லாம் ராஜா சர்ஃபோஜி கவர்மெண்ட் காலேஜ் தஞ்சாவூர். பிஎட் அண்ட் எம்எட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. பிஹெச்டி அழகப்பா யூனிவர்சிட்டியில பண்றாங்க. அந்த டாபிக்காக தான் என் கணவர் சாலைமாறனை சந்திச்சதை மேடம் நினைவு கூர்ந்து சொல்லியிருந்தாங்க ஒரு தடவை.
இது வந்து அவங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். இதை தாண்டி நம்ம மேடம்க்கு வந்து கட்டுரைகள், இன்ஸ்டண்டா பேசுறது, கவிதைகள் தயார் பண்றது, கவிதைகள் எழுதுறது, அப்புறம் வந்து எலோக்யூஷன் மெசேஜஸ் கொடுக்கறது, எலோக்யூஷன் காம்படிஷன், எலோக்யூஷன்ல பேசுறது, அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம மேடம்க்கு நல்லாவே வரும், அருமையா வரும். எந்த டாபிக்கை பத்தி அவங்க கிட்ட நீங்க பேச சொன்னாலும் ஒரு 5-10 நிமிஷம் கொடுத்தா போதும், அவங்க சூப்பரா பேசிடுவாங்க. நம்ம கிட்ட வந்து மேடம் அவங்களுடைய பல விஷயங்களை அவங்க சாரதா நிகேதன் காலேஜ்ல பிரின்சிபலா இருக்கும்போது எப்படியெல்லாம் அவங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல அவங்க கலக்குன்னு கலக்கியிருக்காங்களோ, அதே மாதிரி நம்ம தமிழ் சங்கத்துல வந்து நம்ம எம்டிஎஸ் அகாடமியில அறிமுக உரையாளரா இருந்திருக்கிறாங்க, தலைமை உரை கொடுத்திருக்கிறாங்க, ஸ்பெஷல் ஸ்பீக்கரா இருந்திருக்கிறாங்க, நன்றி உரை கொடுத்திருக்கிறாங்க. அவங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து மல்டிஃபேசட்டட் பர்சனாலிட்டி அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய எம்டிஎஸ் அகாடமியில இருக்கிற நிகழ்ச்சியில மேடம் பங்கெடுத்துக்கிட்டதே வந்து ஒரு எடுத்துக்காட்டு. இதை தாண்டி எதுவும் சொல்றதுக்கு பெருசா கிடையாது. அப்புறம் இருந்தாலும் அவங்க பெரியார் மணியம்மை காலேஜ்ல லெக்சரர் இன் மேக்ஸா வந்து ஜாயின் பண்றாங்க. ஃபுல் டைம் ரிசர்ச்சர் இன் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், அழகப்பா யூனிவர்சிட்டி. சாரதா நிகேதன் காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ணி பிரின்சிபல் ஆகி ஹெச்ஓடி ஆகி ஹெச்ஓடி கம் பிரின்சிபலா இருந்து அப்புறம் அந்த காலேஜ்ல 30 வருஷம் அந்த காலேஜை வந்து வழிநடத்தி சென்றிருக்கிறாங்க. சாரதா நிகேதன் காலேஜ்ல வந்து அவங்க பண்ணின விஷயங்கள் என்னன்னு பார்த்தா, மோர் தென் 10 கோர்சஸ்க்கு வந்து அவங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அக்ரெடிடேஷன் வாங்கியிருக்காங்க. 8 இன்டர்நேஷனல் கான்ஃபரன்சஸ் நடத்தியிருக்காங்க, 39 ஒர்க் ஷாப் நடத்தியிருக்காங்க. இது இல்லாம மெடிக்கல் கேம்ப்ஸ், ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் செல்லு, ட்ரைனிங்ஸ், அதாவது அந்த பெண்கள் வந்து படிப்புல மட்டும் வந்து சிறந்து விளங்காம பல்வகையில ஹோல்சம் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல எப்படியெல்லாம் அந்த பெண்களை, அந்த மாணவிகளை வந்து ஒரு சொசைட்டிக்கு முன்னுதாரணமான பிள்ளைகளா கொண்டு வர முடியும் அப்படின்னு யோசிச்சு மேடம் வந்து 28 ஒர்க் ஷாப்புக்கும் மேல வந்து அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க. செமினார்ஸ் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில, பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல, கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ், பிளட் டொனேஷன், அவங்க இந்த 30 வருஷம் எஸ்எஸ்என்சிக்கு பண்ணின சேவைகள் வந்து அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. மேடம் உடைய பர்சனல் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா, அவங்க வந்து ஷீ இஸ் மெம்பர் ஆஃப் அகாடமிக் கவுன்சில் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, மெம்பர் ஸ்ரீ சாரதா சேவாஸ்ரம், மெம்பர் ஜன் சிக்ஷான் சன்ஸ்தா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெச்ஆர்என்டி. இது இல்லாம அவங்க இன்டர்நேஷனல் கான்ஃபரன்சஸ்ல என்ன பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னா, கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில ஃபேசிங் ஜாப் இன்டர்வியூ ஸ்ட்ராட்டஜி. அதாவது இன்னைக்கு வரைக்கும் வேலை தேடுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏஐ வந்து அந்த வேலைகளை கபலீகரம் பண்ணிடும்னு பயம் இருந்தாலும் அந்த ஏஐய வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட வந்து ஒரு ஆள் வேணும்ல. எப்படி பார்த்தாலும் அங்க ஹியூமன் டச் வேணும். எனக்கு தெரிஞ்சு எங்க ஃபீல்டு, டீச்சிங் ஃபீல்டுல வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, டீச்சிங்க்கெல்லாம் இனிமே ஆள் தேவையில்லை. கோவிட் சமயத்திலையும் டீச்சிங்க்கு ஆள் தேவைப்பட்டது. என்னதான் கேஜெட்ஸ் மூலமா வந்து டீச்சிங் போனாலும் இந்த பர்சன், இந்த ஹியூமன் என்டிட்டி கடைசியில வந்து தேவைதான். ஸோ ஏஐ இல்லை, நீங்க பிஐ, சிஐ, டிஐ எவ்வளோ கொண்டு வந்தாலும் ஹியூமன் என்டிட்டி வில் ஆல்வேஸ் பி தேர். அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கும் அது எல்லாத்தையும் செயல் பண்றதுக்கும் ஒரு ஹியூமன் வேணும் இல்லையா? அந்த ஹியூமனோட ஃபேசிங் ஜாப் இன்டர்வியூ ஸ்ட்ராட்டஜிஸ் மேடம் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியால வந்து பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நாங்க அமெரிக்கால மட்டும் இல்லைங்க, திருக்குறளின் சொல்லழகியலை பத்தி பாரிஸ்ல நடந்த 2nd இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்லயும் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணி கலக்குவோம் அப்படின்னு அங்கேயும் வந்து மேடம் ஒரு கலக்கியிருக்காங்க. இது இல்லாம நிறைய நேஷனல் கான்ஃபரன்சஸ், நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் ஃபேசிங் ஜாப் இன்டர்வியூஸ் பத்தி அவங்க வந்து பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார் இன்சூரன்ஸ், என்ன எழுச்சிகள், எனக்கு கணக்கு மட்டும்தான் வருமா, நான் வந்து நம்பர்ஸோட மட்டும் கம்ஃபர்டபுள் கிடையாது, எனக்குள்ள இருக்கிற தமிழ், என்னுடைய அன்னை தமிழுக்கு நான் செய்யற தொண்டு பாருங்கன்னு என்ன எழுச்சிகள்னு கவிதை தொகுப்பும் அவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம அறிவியல் பூங்காவுக்கு அவங்க எழுதாம நம்மளுடைய எடிஷன்ஸ் வெளியில வந்ததே கிடையாது. இதை தாண்டி வந்து அவங்களுக்கு என்ன சொல்றது,
She is a award winner in professional excellence award வாங்கியிருக்காங்க, the deserving award for her. அறிவு களஞ்சியம் அவார்ட் நாம கொடுத்து அவங்களுக்கு வந்து சந்தோஷப்படுத்திருக்கோம், நாம சந்தோஷம் அடைஞ்சிருக்கிறோம். பெஸ்ட் பிரசன்டர் அவார்ட், பெஸ்ட் சிட்டிசன் அவார்ட் அப்படின்னு அவங்களுக்கு நிறைய விருதுகளும் வந்து கிடைச்சிருக்கு. எல்லாத்துக்கும் விட முத்தாய்ப்பு என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க இவ்வளவு சாதனைகள் செய்த ஒரு சிறந்த பெண்மணி ரொம்ப ஹம்புலா, ரொம்ப ரொம்ப ஹம்புலா, நான் ஒரு செல்வராணி செல்வம், நான் வந்து டாக்டர் செல்வராணி செல்வம் அவ்வளவுதாங்க அப்படின்னு அவங்க நவராத்திரி கொலு வைக்கிறதாகட்டும், அவங்க காலையில வாக்கிங் போகும்போது இயற்கையை ரசிச்சு மயிலோட பேசுறதாகட்டும், எல்லாமே மேடம் வந்து ஒரு மல்டிஃபேசட்டட் பர்சனாலிட்டி. ஆனா பாருங்க, அவங்க இப்ப கூட அவங்களோட ஃபேஸ பாருங்க, அந்த இதுல கேமரால ரொம்ப பணிவா, ஹம்பிள்னஸ், அந்த ஹம்பிள்னஸ்ல தான் மேடம் நிக்கிறாங்க. வாழ்க வளர்க மேடம். வணக்கம் மேடம். உங்களை வந்து எங்க எம்டிஎஸ் அகாடமியோடைய ஒன் ஆஃப் த பில்லர்ஸ் மேடம் நீங்க. தேங்க்யூ சோ மச் மேடம். உங்களை பத்தி திரும்பவும் அறிமுக உரை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்த திரு சேயோன் சார் அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றிகள். வணக்கம் சார். அறிமுக உரையினுடைய ஸ்பெஷலிஸ்ட் யாருன்னா கற்பவல்லி தான். நல்ல அழகா ஒரு நல்ல டெக்னிக்கா பண்ணுவாங்க. வாழ்த்துக்கள். இப்ப நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு செல்லின் பயணம். இதோ இன்றைய சிறப்பு விருந்தினர் நமது பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள். ஆமா, அனைவருக்கும் பணிவான வணக்கம். மிக அருமையான நேரம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம் மற்றும் ஆஸ்திரேலிய தமிழ் வளர்ச்சி கழகம் இணைந்து நடத்தும் 128வது அறிவியல் அரங்கிலே சிறப்புரையாற்றுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இந்த வாய்ப்பை வழங்கிய திரு சேயோன் ஐயா அவர்களுக்கும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்ன ரொம்ப அற்புதமாக கற்பகவல்லி மேடம் அவர்கள் ரொம்ப அருமையா அவர்களுக்கே உரிய பாணியிலே அறிமுகம் செய்தார்கள். அவங்க அறிமுகப்படுத்தின உடனேயே அந்த சிறப்பு சொற்பொழிவாளருக்கு ஏற்படுறது என்னன்னா, நம்ம இவ்வளவு தூரம் நம்மளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க, ஸோ நம்ம சிறப்பா செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு மோட்டிவேஷனை கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதன்படி நம்ம நல்லா எல்லாருமே பண்ணிடுவாங்க. அதுதான் அங்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி. அது அவங்களுக்கே வந்த ஒரு கலை. இந்த அரங்கிலே இணைந்திருக்கும் அனைத்து அறிஞர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்கிறேன். இன்றைய தலைப்பு ஒரு செல்லின் பயணம். கோபாலன் சார் அவர்கள் தலைமை உரையில இந்த செல் பத்தின சொற்றொடர் எங்கெல்லாம் வருகிறது என்பது பற்றி ரொம்ப அழகாக அருமையாக எடுத்துரைத்தார்கள். இந்த செல் என்ற சொற்றொடர் எங்கெல்லாம் எப்படி பயன்படுத்தப்படுகின்றது, நம்முடைய மனித உடலிலே அது எவ்வளவு தூரம் முக்கியமானது என்பதை பற்றி சொன்னார்கள். இங்க நான் குறிப்பிட்டிருக்கிற இந்த செல் முதலாக உலகத்திலே இந்த உயிர்ன்றது தோன்றுச்சு இல்லைங்களா, அந்த உயிரை தான் நாங்க செல் என்று குறிப்பிட்டிருக்கிறேன். அந்த ஒற்றை செல், அந்த அதாவது 3.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஏதோ ஒரு புள்ளியில் ரசாயனங்களின் சிறிய தொகுப்பு ஒன்று உயிராக படப்படுத்தி விட்டது. அதைத்தான் நாம் செல் என்று இங்கே அழைக்கிறோம். அது சில சத்துக்களை உறிஞ்சு கொண்டு மெல்ல துடித்தது. அது அந்த கான்சியஸ்னஸ் அதற்கு வந்தது. அந்த கான்சியஸ்னஸை யார் கொடுத்தார்கள், எப்படி வந்தது என்பது இன்று வரை எந்த விஞ்ஞானியுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த கான்சியஸ்னஸ் வந்து விட்டது, அந்த மாதிரி ஒரு உயிர் உருவாகி விட்டது. அது ஒரு மிகச்சிறிய செல்லு. அது என்ன செஞ்சதுன்னா, தன்னைத்தானே பிளந்து கொண்டு ஒரு வாரிசை உற்பத்தி செய்தது. அதுதான் அங்க பரிணாம வளர்ச்சின்றது. அது முதல்ல ஏற்பட்டது பரிணாமம். அதுக்கப்புறம் அது டிவைடிங் மெத்தட்ல அது ரெண்டாகுது. ஒரு ஒற்றை செல் ரெண்டாக மாறுகிறது. மரபணு ஓர் உயிரில் இருந்து மற்றதற்கு சென்று அதற்கும் உயிர் கொடுத்தது. அப்போதிலிருந்து இது நிற்காமல் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நாம் அனைவருக்கும் அதுதான் படைப்பு கணம். அந்த ஒற்றை செல் தான் நம்முடைய ஆதி மூதாதை என்று அழைக்கிறோம். இன்னைக்கு நம்ம எல்லாமே மனிதர்கள் வேறுபட்டு நிக்கிறோம். ஒருத்தர் நாடு, இனம், கலாச்சாரம், அந்த மாதிரி நிறைய ரிலீஜியஸ் டிஃபரன்சஸ், கலர் அப்படின்லாம். ஆனா பட் நம்ம எல்லாருக்குமே இந்த ஒற்றை செல் தான் மூதாதையரா இன்றமும் விளங்கி கொண்டிருக்கின்றது.
அதாவது 14 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரபஞ்சம் தோன்றியது. அதாவது பிரபஞ்சம் அந்த பிக் பேங் வெடிப்புல தோன்றுகிறது. அதற்கப்புறமா 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமி ஒரு நெருப்பு கோலமாக இருந்து, அதற்கு அப்புறமா விண்கற்கள் நிறைய விழுந்து அதன் மேல இந்த விண்கற்கள் நிறைய பனி கற்களாக இருந்திருக்கிறது. அதனாலதான் அங்க நீர் உற்பத்தியாகி அந்த நீர் வந்து பல கோடி ஆண்டுகள் அந்த பூமியின் மேல விழுந்ததுனால அது வந்து குளிர்ந்து அது ஒரு குளிர்ந்த பூமியாக நம்ம இருப்பிடத்திற்கு அதாவது உயிர்கள் வாழும் இடமாக மாறுகின்றது. அதுதான் வந்து 350 கோடி ஆண்டுகளுக்கு முன்புதான் பூமி உயிர் வாழும் இடமாக ஓரளவு குளிர்ந்து காணப்படுகிறது. அப்போதான் இந்த செல் வந்து உருவாகிறது என்று பார்க்கிறோம். இந்த ஒற்றை செல் வந்து 200 கோடி ஆண்டுகள் வரைக்கும் இதுல வந்து இந்த பாக்டீரியாக்கள் வந்து வாழ்க்கைக்கு வசதியாக அதுக்கு தேவையான அனைத்து தொழில்நுட்பத்தையும் எது ஏற்படுச்சுன்னா இந்த செல்ஸ் தான். அதாவது மைக்ரோப்ஸ் அண்ட் பாக்டீரியாஸ் என்று சொல்கின்றோம். அந்த பாக்டீரியாக்கள் தான் நாம் இப்பொழுது வாழ்வதற்கு வசதியான உள்ளம். ஃபர்ஸ்ட் என்ன, ஆக்சிஜனை முதல்ல கண்டுபிடிச்சது இந்த சைனோ பாக்டீரியாக்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகை. இந்த சைனோ பாக்டீரியா என்ன செஞ்சதுன்னா, முதல்ல அந்த அவை வந்து நைட்ரஜனை உறிஞ்சு ஆக்சிஜனை வெளியிடுது. அந்த மாதிரி ஆக்சிஜனை வெளியிட்டு கிட்டத்தட்ட 200 கோடி ஆண்டுகள் அந்த மாதிரி செஞ்சதுனால ஓரளவு ஆக்சிஜன் பூமியில நிரம்பி அங்க உயிர் வாழத்தக்க அந்த ஒரு தொழில்நுட்பத்தை அவை கண்டுபிடிக்கின்றன. அதுதான் அந்த பயோடெக்னாலஜியை நிர்ணயம் செஞ்சதும் ஆக்சிஜனை கிட்டத்தட்ட உயிர் வாழ்வதற்கு தேவையான அளவு இப்பொழுது இருக்கிற அந்த 21% நிர்ணயம் செஞ்சதும் ஒளிச்சேர்க்கை, சுவாசம், பூமியின் மேற்பரப்பு நொதித்தல் முதலியான அத்தனை பயோடெக்னாலஜி விஷயங்களையும் கண்டுபிடிச்சதே இந்த பாக்டீரியாஸ் தான், இந்த செல்ஸ் தான். இவையெல்லாம் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது கிட்டத்தட்ட 200 கோடி ஆண்டு காலம் ஆகிவிட்டது. அதுதான் வந்து இந்த ப்ரீ காம்பிரியன் பீரியட், ஆடிதி யுகம்னு சொல்றோம். அப்ப மிச்ச உயிரினங்கள்லாம் வளரவில்லை. திரு கோபாலன் ஐயா சொன்ன மாதிரி இது வந்து ப்ரொகாரியாட்டிக், கருவற்ற உயிரினம் என்று சொல்கின்றோம். இந்த இக்காரியாட்டிக் வளர்வத உயிரினங்கள், அதாவது கருக்கொண்ட உயிரினம், அது பெருகி வர்றதுக்கு இன்னும் பல அந்த 200 கோடி ஆண்டுகளுக்கு அப்புறமா தான் ஆரம்பிக்குது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே அந்த வீடியோவில் இதை பற்றி விரிவாக பார்த்துட்டோம். இப்போ இதுக்கு அப்புறமா இந்த பாலூட்டிகளின் காலம், மெசோசோயிக் இரா, அதை பற்றி தான் நான் இந்த நிகழ்ச்சியில் நான் விரிவாக சொல்வதாக இருக்கின்றேன். இவை அனைத்துமே இந்த உயிர்களோட பரிணாம வளர்ச்சின்றது கடல் நீரோட உப்புத்தன்மை, வளிமண்டல ஆக்சிஜன், நீர்ம நீரின் பராமரிப்பு, பிற சுற்றுச்சூழல் மாறிகள் இவற்றின் உதவியோடு பரிமாணம் வளர்ச்சியடைந்து பல யுகங்களை கடந்து வந்துள்ளது. இதுதான் கெயா பிரின்சிபிள் அப்படின்னு அறிவியலாளர்கள் இப்போ 1970 கண்டுபிடிச்சாங்க. ஜேம்ஸ் லவ்லாக் அப்படின்ற ஒரு மைக்ரோபயாலஜிஸ்டும் மார்குலிஸ் அப்படின்ற லின் மார்குலிஸ், இவங்க இருவரும் இணைந்து இந்த ஒரு கெயா பிரின்சிபிளை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த திருமூலர் அவர்கள் திருவருட்பாவுல சொல்றாரு, அலைகடலும் புவிவரையும் அனர்கால் நீரும் அந்தரமும் மற்ற அகிலாண்டம் யாவும் நிலைகுலையா வண்ணம் அருள் வெளியினூடு நிறை நிறையா நிறுத்தி உயர் நிகழும் வண்ணம் தலைகுலையா தத்துவஞ்சை திரோதை என்னும் என்று மிக அழகாக உயிர் வாழ்வதற்கு எப்படி இந்த கடல், புவி, காணல் நீர் மற்றும் இந்த தட்பவெப்பநிலை, கிட்டத்தட்ட அந்த கிளைமேட் எப்படி உதவி புரிந்ததுன்றத மிக அழகாக இங்கே குறிப்பிடுகின்றார். இப்போ நம்ம இந்த ஸ்லைட் ஷேர் பண்ணி நான் ஒரு சொல்லின் பயணம். இந்த ஒற்றை செல்லில் இருந்து தொடங்குகிறது. அடுத்தது இது வந்து யூகாரியாட்டிக் செல், அதற்கப்புறமா மீன்கள்,
பாலூட்டிகள், அணில், முயல், அதுபோல வந்து அதுக்கப்புறம் குரங்குகள், அப்புறம் நேராக நடக்கும் குரங்குகள், பின்னர் ஹோமோசாப்பியன் என்று சொல்லப்படுகின்ற மனிதன். அதுதான் இங்க ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன்ல பார்க்கிறோம். கிட்டத்தட்ட இப்ப கார்பன் டை ஆக்சைடு தான் அட்மாஸ்பியர்ல ரொம்ப என்ன சார் ஃபுல் ஸ்கிரீன் கீழே இருக்கு மேடம். கீழே அந்த பர்சன்டேஜ் பாருங்க. ஆமா, அதுக்கு பக்கத்துல லெஃப்ட் வாங்க. அப்படி இல்ல அங்க அத இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. பக்கத்துல ஸ்கிரீன் இருக்கு பாருங்களேன், பக்கத்துல இருக்கிற ஐகான் அந்த இதை எடுத்துருங்க. ஓகே ஓகே சார், ஓகே ஓகே ஓகே. கிட்டத்தட்ட ஹைட்ரஜன் சல்ஃபைடு, மீத்தேன் 10 to 200 டைம்ஸ் கார்பன் டை ஆக்சைடு இப்ப இருக்கிற மாதிரி அந்த மாதிரி அட்மாஸ்பியர்ல இருந்திருக்கிறது. இதெல்லாம் ஏற்கனவே சென்ற நிகழ்ச்சியில பார்த்தோம். டார்வின் தான் இந்த எப்படி உயிர் வந்து மரபணு மாற்றம் அடைகிறது அப்படின்றத சொல்றாரு. மியூட்டேஷன், நேச்சுரல் செலெக்ஷன் மூலம் தேர்ந்தெடுத்து மியூட்டேஷன் நடந்து பின்னர் புதிய உயிரினம் ஸ்பீசியேஷன் நடக்கிறதுன்றது. ப்ரீ கேம்பியன் எரா வந்து ஏஜ் ஆஃப் பிரிமிட்டிவ் லைஃப்னு சொல்றோம். பேலோசோயிக் இரா, ஏஜஸ் ஆஃப் ஃபிஷஸ், ஏர்லி அனிமல்ஸ், அது பற்றியெல்லாம் சென்ற வீடியோவில் பார்த்தோம். இப்போ மெசோசோயிக் இராவில் ரெப்டைல்ஸ், ஊர்வன பற்றியும் மற்றும் பாலூட்டிகள் பற்றியும் தாவரங்கள் பற்றியும் பார்ப்போம். இந்த ப்ரீ கேம்பியன் எரா என்று சொல்லப்படுகின்ற அந்த காலகட்டம் கிட்டத்தட்ட பூமியுடைய 80% லைஃப் டைம் அந்த ஒரு கால அளவு அதில் தான் அடங்கியுள்ளது. அதற்கப்புறமா தான் கிட்டத்தட்ட 200 கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம்தான் பாக்டீரியாக்கள் ஆக்சிஜனை பூமியில அதிகமாக உற்பத்தி செய்து பூமியில வாழத்தகுந்த பிற உயிரினங்கள் வாழத்தகுந்த இடமாக மாற்றுகின்றன. அது வரைக்கும் நம்முடைய அந்த மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த உயிரினங்கள் அதற்கு பிறகுதான் உற்பத்தியாகின்றன. இந்த லூக்கா என்று சொல்லப்படுகின்ற அதாவது 4.2 பில்லியன் இயர் ஓல்டு செல் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆன்செஸ்டர் ஆஃப் ஆல் லைஃப். இதை வந்து இப்போ இப்ப ரீசெண்டா கண்டுபிடிச்சபடி என்ன சொல்றாங்கன்னா, இந்த 3.8 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த செல் வந்தது என்று முன்பு உள்ள அறிவியல் அறிஞர்கள் கூறினார்கள். அந்த கருத்தை விட இப்பொழுது ரீசெண்டா கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்பின்படி நம்மளுடைய லாஸ்ட் யூனிவர்சல் காமன் ஆன்செஸ்டர் என்று சொல்லப்படுகின்ற அந்த செல், இதுவும் செல் தான். அந்த ஒற்றை செல் கிட்டத்தட்ட 4.2 பில்லியன் இயர்ஸ் ஓல்டு செல் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்பெல்லாம் வந்து ஐஸ் யுகம் தான், ஃபுல்லா பனிப்பாறைகள் இருந்த அந்த நேரம் தான் அது. அதாவது பூமி குளிர்ந்து வந்த நேரம் தான் 4.2 பில்லியன் இயர்ஸ் முன்னாடினா. பட் அப்போது கண்டுபிடிச்ச அந்த ஒரு ஏதோ ஒரு சின்ன துகள்கள் அதை வச்சு ஆராய்ச்சி செய்து என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, லியூகான்ற ஆன்செஸ்டர், நம்மளுடைய அந்த மூதாதையர் கிட்டத்தட்ட 4.2 பில்லியன் வருடங்களுக்கு முன்பே பூமியில் இருந்தது. அதுதான் நம்மளுடைய லாஸ்ட் யூனிவர்சல் காமன் ஆன்செஸ்டர் லியூகா என்று அதற்கு பெயரிட்டிருக்கிறார்கள். தற்போதைய கண்டுபிடிப்பு இது, அதையும் நான் இங்கு இணைத்துள்ளேன். அது 12th ஜூலை 2024 அப்பதான் வந்து அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்போ இந்த காமன் ஆன்செஸ்டர்ல இருந்து கிளையாக பிரிந்து பாக்டீரியா, ஆர்க்கியா, இக்கேரியா என்று 3 பிரிவுகளாக இந்த காமன் ஆன்செஸ்டர் பிரிகிறது. இதை இங்கே காட்டப்பட்டுள்ளது. இப்போ இந்த பாக்டீரியாவுக்கும் ஆர்க்கியாவுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தோம்னாக்கா, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆர்க்கியான்றது. பட் இது வந்து ஸ்போர்ன்ற ஒரு இது மூலமாகத்தான்
பாக்டீரியா இனப்பெருக்கம் செய்கிறது. ஆர்க்கியா வந்து ஆர்க்கியாவுக்கு உள்ளது 3 RNA, வேற பாக்டீரியாவுக்கு 1 RNA தான் இருக்கிறது என்று சொல்கிறோம். அந்த அடிப்படையில தான் இந்த 2 பிரிவுகளும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ட்ரீல பாத்தீங்கன்னா மெயின் காமன் ஆன்செஸ்டர்ல இருந்து 3 கிளைகளாக பிரிந்து செல்கிறது. யூகேரியாட்டிக் என்ற அந்த அனிமல்ஸ் எல்லாமே செல் உள்ள அனிமல், கரு கொண்ட உயிரினங்கள். பாக்டீரியா என்பது கருவில்லாத உயிரினம். இந்த அனைத்து தகவல்களையுமே புதை படிவங்களின் மூலமாகத்தான் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறார்கள். இந்த புதை படிவங்களை எடுத்து அந்த புதை படிவங்கள் மூலமாக இது எத்தனை கார்பன் டேட்டிங் மூலமாக இவை எத்தனை ஆண்டுகளுக்கு உட்பட்டவை என்பதெல்லாம் ஓரளவு ஒரு சில லட்சங்கள் ஆண்டுகள் முன்னாடி வந்த புதை படிவங்கள் கார்பன் டேட்டிங் மூலம் ஈஸியாக கண்டுபிடித்து விடலாம். சமீபத்திலே அறிவியல் முன்னேற்றப்படி கார்பன் லூமினஸ் டேட்டிங் என்று பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு, கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய படிமங்கள், மிகச்சிறிய துகள்கள் பூமியில கிடைத்தாலும் அது எத்தனை ஆண்டுகள் முந்தையது, எவ்வளவு காலகட்டம்ங்கிறத கார்பன் லூமினஸ் டேட்டிங் மூலமாக இப்பொழுது விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. நிறைய குகை ஓவியங்கள் எல்லாம் கூட அந்த ஓவியங்களை தீட்டிய அந்த துகள்களை வைத்து இது வந்து பல கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே தீட்டப்பட்டவை என்றெல்லாம் சில தகவல்களை கேட்கும்போது நமக்கு ஆச்சரியமாக உள்ளது. அப்படிதான் இந்த புதை படிவங்களை வைத்துக்கொண்டு பல கஷ்டப்பட்டுதான் விஞ்ஞானிகள் நிறைய உயிரினங்கள்லாம் எப்பப்ப எந்தெந்த காலகட்டங்கள்ல வாழ்ந்தன என்பதை ஓரளவுக்கு யூகித்து கண்டுபிடித்து இருக்கிறார்கள். இதுதான் இப்போ யூகேரியாட்டிக்கின் பரிமாணம். ஒரு 200 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் இவை கடல்ல தோன்றுது. இந்த பாக்டீரியா செல்லில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆக்சிஜனை கிரகித்து அவை ஆக்சிஜனுக்கு ஏற்றவாறு மாறினோன்னே அந்த ஒரு பரிணாம வளர்ச்சியில அந்த ஒரு பரிணாமம் காற்றின் அளவு வந்து அதுக்கு ஏதுவாக இருந்ததுனால முதல்ல பாக்டீரியாவோட கண்டுபிடிப்பு என்னன்னா இயக்கம். அதாவது அது கடல்லையே கொஞ்சம் ஒரு இடத்துல இருந்தது, நகர கற்றுக்கொண்டது. அந்த நகர கற்றுக்கொண்டு என்னன்னா ஒளிச்சேர்க்கை செய்ய கற்றுக்கொண்டது. ஒளிச்சேர்க்கை செய்ய கற்றுக்கொண்டதுனால அந்த ஃபோன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பாசிகள் இதெல்லாம் வர ஆரம்பிக்குது. கடல்ல அந்த மாதிரி புஞ்சைகள் இதெல்லாம் வந்தோடனே கொஞ்சம் கருக்கொண்ட விலங்கினங்களும் வருகின்றன. அதுதான் யூகேரியோட்டிக் என்று சொல்கின்றோம். அப்புறம் கேம்பிரிய வெடிப்பு ஆரம்பிக்குது. கேம்பிரிய வெடிப்பு எப்பொழுதுன்னா, அதாவது கேம்பிரிய வெடிப்புன்னா என்னன்னா வெடிப்பு அல்ல, அதாவது 54 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி திடீர்னு என்னன்னா சிக்கலான உயிர்கள்னா ரொம்ப பெரிய வடிவமைப்பான உயிர்கள் பூமியிலே வர தொடங்கிட்டன. திடீர் தோற்ற காலம்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ஆண்டு காலத்தை தான் திடீர் தோற்ற காலம்னு இங்க சொல்றோம். ஏன்னா இந்த பிரபஞ்சமே பல கோடி ஆண்டுகளா பூமியில இந்த உயிர் வாழ்க்கை நடைபெற்று வருவதால இந்த 54 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த ஒரு நிகழ்ச்சி தான். அதுல இருந்து கேம்பிரியன் எக்ஸ்ப்ளோஷன் இதை குறிப்பிடுகிறார்கள். இதற்கு பிறகு நிறைய காம்ப்ளெக்ஸ் உயிர்கள், அதுக்கு பேர் தான் சிக்கலான உயிர்கள்னு சொல்றோம். பெரிய பெரிய வடிவங்கள்ல உயிர்கள், அதாவது இந்த பேர்ட்ஸ், அனிமல்ஸ், ஊர்வனையிலேயே பெரிய தோற்றம் கொண்டவை, இது போன்ற உயிரினங்கள் எல்லாம் தோன்றி வளர ஆரம்பித்தது. இது கார்போனிஃபரஸ் காலம். இதுல கடலுக்கு அடியிலேயே மிக பெரிய வகையான உயிரினங்கள், மீன்கள்லயே சுறா, இந்த மாதிரியான பல வடிவங்கள் கொண்ட கடல் வாழ் உயிரினங்களை இங்க நம்ம பார்க்கிறோம். இது கார்போனிஃபரஸ் காலம். இது வந்து சைஸ் ரொம்ப ரொம்ப மிக பெரியதாக இந்த கார்போனிஃபரஸ் காலத்துல விலங்குகள் இருந்திருக்கின்றன. இதற்கு இது வந்து கிட்டத்தட்ட 359 மில்லியன்ல இருந்து 299 மில்லியன் வரை இது ஆரம்பிச்சது. அதாவது பேலசோயிக்கிரா, அதுலயே 3 பிரிவுகள் இருக்கு. அதுல இந்த ஒரு காலகட்டத்துல கார்போனிஃபரஸ்ன்றது இதோட பிரிவு. அந்த காலகட்டத்துல என்னன்னா மிகப்பெரிய விலங்குகள்லாம், இந்த ஒவ்வொரு அந்த சின்ன ஒரு பூச்சி கூட மிகப்பெரிய அளவுக்கு, கழுகு அளவுக்கு இருக்குமா. இந்த மாதிரி ரொம்ப காண்டாமிருகம்லாம் கிட்டத்தட்ட 2 மாடி கட்டடம் உயரத்துக்கு. இந்த மீன்கள்லாம் மிகவும் ராட்சஸ்
அளவுக்கு 8 மீட்டர் நீளம் உள்ள அட்டை, இந்த மாதிரிலாம் பல உயிரினங்கள் பெருகி இருந்த காலம். தாவரங்கள்லாம் ஒரு சின்ன ஒரு பாசி கூட, குழற்பாசி என்று சொல்லப்படுபவை கூட கிட்டத்தட்ட 7 அடி உயரம், 7 மீட்டர் உயரம் அந்த அளவுக்கு வளர்ந்திருந்தன. மரங்கள்லாம் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய காடுகள்லாம் இப்பதான் உருவாச்சு. பூமி முழுக்க காடுகளால சூழ்ந்து இருந்தது அப்படின்லாம் படிக்கிறோம். அந்த காடுகள் தான் இப்போ நிலக்கரி எல்லாம் எடுக்கக்கூடிய அந்த மரங்களா பூமி முழுவதும் மிகப்பெரிய காடுகளால இந்த காலகட்டத்துல சூழப்பட்டிருந்தது. ஏன் முக்கியமான காரணம் என்னன்னா, இப்போ உள்ள ஆக்சிஜன் லெவலை விட அப்போ ஒரு 15% கிட்டத்தட்ட 35% ஆக்சிஜன் அப்போ இருந்திருக்கிறது. அதனால்தான் இவ்வாறு உயிரினங்கள்லாம் மிக பெரியதாக இருந்தன என்று அறிவியலாளர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அந்த இப்போ அதை கூட டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்களா, அதாவது ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல ஆக்சிஜன் லெவலை அதிகப்படுத்தி அது உள்ள சில பூச்சிகள் அந்த மாதிரி வளர்க்கும் பொழுது அவை கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் சைஸ் வந்து பெரியதானதாகவும் இப்போ ரீசெண்டா ஒரு ஆராய்ச்சி மூலம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதெல்லாம் அப்போ இருந்த இந்த மிகப்பெரிய மரங்கள். இப்ப இந்த பேலோசோயிக் இராவுல இப்படி கடல்வாழ் உயிரினம் ஒண்ணு, இத வந்து ட்ரிலோபைட்னு சொல்றோம். இத தமிழ்ல முக்கூறுடலிகள் அப்படின்னு சொல்றாங்க. 3 கூறாக இதோட உடல் பகுதி இருக்கும். அப்புறம் 2 முன்னாடி ஒரு ஆண்டனா மாதிரி 2 பகுதி, பின்னாடி சிறிய ஒரு வால் பகுதி மாதிரி அமைப்புடைய இந்த உயிரினம். இந்த பர்டிகுலர் உயிரினத்துக்கு என்ன ஒரு சிறப்புனா, இதுதான் உலகில் வாழ்ந்த உயிரினங்களிலேயே மிக அதிகமான ஆண்டுகள் வாழ்ந்த உயிரினம் இந்த ட்ரைலோபைட்ஸ் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட 300 மில்லியன் ஆண்டுகள் உலகத்தை ஆக்கிரமித்து இந்த உயிரினம் வாழ்ந்திருக்கிறது. டைனோசர்கள் கூட இந்த வாழ்நாளில் பாதி அளவுதான் வாழ்ந்தன. டைனோசர்கள் கிட்டத்தட்ட 17 லட்சம் ஆண்டுகள் நம்ம பூமியை ஆக்கிரமித்திருந்தன என்று பார்க்கிறோம். அதை விட இது டபுள் த அமௌண்ட் இந்த முக்கூறுடலிகள் வாழ்ந்திருக்கின்றன. இதுதான் உலகத்திலேயே அதிகமான நாட்கள், அதிகமான வருடங்கள் உயிர் வாழ்ந்த ஓர் உயிரினம். இந்த பேரழிவு இதெல்லாம் காமிச்சு ஆகணும். ஏன்னா இதுக்கு அப்புறம் அடுத்த இதன் விளைவாக என்ன நடந்தது என்பதை பார்க்கிறோம். இதுவரை உலகத்திலே 5 பெரும் பேரழிவுகள் நடந்திருக்கிறது. எல்லா பேரழிவுகளையுமே இந்த கேடி கிரெட்டேஷியஸ் டெரிட்டரி பேரழிவு, கேடி பேரழிவு என்று குறிப்பிடுவோம். இது இருக்கிறதுலயே ரொம்ப 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 பயங்கரமான ஒரு விளைவை கொடுத்த ஒரு பேரழிவு. இது எல்லா அதாவது ஒரு விண்கல் பூமியிலிருந்து ரொம்ப மிக வேகமாக வந்து கடல்ல செங்குத்தாக இறங்கும் பொழுது அது பூமியை அடையும் முன்னரே தீப்பிடித்து எரிகிறது. அந்த தீப்பிழம்போடு அது கடல்ல ஆழமாக வந்து விழும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா பயங்கரமான ஒரு விளைவை ஏற்படுத்துகிறது. கிட்டத்தட்ட ஒரு 1000 அணுகுண்டுகள் வெடித்தா என்ன ஒரு நிகழ்வு நடக்குமோ அத்தகைய நிகழ்வு பூமியிலே நடந்தது அப்படின்னு பில் பிரிசைன் அவர்கள் அவர்களோட நூல்ல அதை டிஸ்கிரைப் பண்ணும்போது சொல்லுவாரு. அப்படி ஒரு தாக்கம் ஏற்பட்டு அதுல உயிரினங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 95% இறந்துடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே அழிந்து விட்டது. இது இறங்கும் பொழுதே செங்குத்தா இந்த மெக்சிகோ வளைகுடா என்ற பகுதியிலே இறங்குதான். இது கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருந்துதான் இந்த விண்கல், அந்த அஸ்ட்ராய்டு. அது அந்த எரிந்து கொண்டே இறங்குறதுனால அந்த வெப்பத்தினால காடுகள் எல்லாமே தீப்பற்றி கொண்டது. பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது, சுனாமி எழுந்தது. அதனால உலகமே இருளில் சூழ்ந்து சூரிய ஒளியே வராத அளவுக்கு ஒரு புகையெல்லாம் சூழ்ந்து நேரா பயங்கரமான ஒரு விளைவை ஏற்படுத்தி பெரிய உயிரினங்கள் எல்லாமே அழிந்து விட்டன இந்த ஒரு தாக்கத்தினால. அதுக்கப்புறம் ரொம்ப 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 பூமிக்கு அடியிலெல்லாம் ரொம்ப பதுங்கி இருந்த அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஊர்வன போன்ற உயிரினங்கள் தப்பி பிழைத்தது. இது எப்படி தப்பி பிழைத்ததுங்கிறது ஆச்சரியமா இருக்குன்னு சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அதனால ஒரு 5% தான் தப்பி பிழைச்சிருக்கு. அப்புறம் இது வந்து மீண்டும் பரிணாம வளர்ச்சி அடைந்து அவையெல்லாம் வர்றதுக்கே பல
லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆயின அப்படின்ட்டு பார்க்குறோம். இப்போ இந்த பெரிய மிருகங்கள்லாம் அழியறத பார்க்குறோம். இந்த விளைவுனால என்னன்னா எல்லா டைனோசர்களுமே அழிவதற்கு மிக முக்கிய காரணமா இருந்தது இந்த கேட்டி விண்கல் விழுந்ததுதான் அப்படி என்று அறிவியலாளர்கள் சொல்றாங்க. இது விழுந்த போது எல்லா டைனோசர் இனமுமே அழிஞ்சிடுச்சு. 16 இருந்து 17 லட்சம் ஆண்டுகள் பூமியையே வந்து கோலோச்சி வந்த அந்த டைனோசர் இனம் அழிவதற்கு இதுதான் காரணமா இருந்தது. ஒரே நாள்ல அழிஞ்சுதா இல்ல அந்த ஒரு 10 லட்சம் பீரியட்ல இவ மெதுவாக கொஞ்சமா அழிஞ்சுதான்றது தெரியல. அது விழுந்தும் போது டோட்டலா கொஞ்சம் அழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இருந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக சூரிய ஒளி இருண்டதுனால ஒளிச்சேர்க்கை எல்லாம் செய்ய முடியாம தாவரங்கள் அந்த உணவு தயாரிக்க முடியாம அதை உண்டு வாழ்கின்ற பிராணிகள் எல்லாமே அழிந்து போயின. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு இந்த இனமே இல்லாமல் முற்றிலுமாக அழிவதற்கு காரணமாக இருந்தது. அடுத்தது நம்ம செனோசோயிக் ஈரா, இதுதான் ஏஜ் ஆஃப் மம்மல்ஸ். இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த யுகம் குவாட்டர்னரி ஈரா என்று சொல்கிறோம். அதாவது 2.6 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பிருந்து தற்போது வரை செனோசோயிக் ஈராவின் ஒரு பகுதியில் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இதுதான் வந்து பாலூட்டிகளின் காலம் என்று சொல்கிறார்கள். இந்த பேரழிவுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த அந்த சின்ன ஊர்வன போன்ற விலங்குகள்லாம் அதெல்லாம் வந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து சின்ன பறவைகள், டைனோசர்லயே ரொம்ப குட்டியா இருந்த பறவைகள்லாம் அதெல்லாம் வந்து வேற இனமா பரிணாம வளர்ச்சி அடைந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாலூட்டிகள் இனம் வருகிறது. இப்பதான் வந்து கடல்ல இருந்து வந்து கடல்வாழ் பிராணியான மீன் அப்போ நிலத்திற்கு வருகிறது. நிலத்துல அதுக்கு சுவாசிக்க தகுந்த இந்த தவளை, தேரை இது போன்ற பிராணிகள்லாம் வருகின்றன. அவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பூமியில பரிணாம வளர்ச்சி அடைந்து மற்ற விலங்குகள், பறவைகள் இவையெல்லாம் உற்பத்தி ஆகின்றன. இந்த காலகட்டத்துல தான் பிரைமேட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மனிதனுடைய அந்த மூலம் இந்த காலத்துலதான் உருவாகுது. அதாவது 11,700 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து தற்போது வரை உள்ள அந்த பீரியட்ல தான் இந்த பிரைமேட்ஸ் இனம் அது ஆரம்பித்து வந்திருக்கு. இந்த வகைகள், இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் மம்மல்ஸ் அப்பொழுது உருவான இந்த பாலூட்டி இனத்துல ஒண்ணு கூட இப்பொழுது இல்லை. இதோட அந்த புதைபடிவ சின்னங்களை வைத்துத்தான் இதெல்லாம் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இந்த விலங்கினங்கள் தற்போது உள்ள விலங்கினங்களோட இந்த படத்துல காணுற ஒரு அனிமல் கூட இப்போ இல்லை. கிட்டத்தட்ட பூமி உண்டான அந்த உயிரினங்கள்ல 95% வகைமைகள் இப்பொழுது இல்லை என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த ஊர்வனவற்றிலிருந்து பிரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா கடல்ல ரொம்ப உள்ள அந்த ஃபிஷ் வெளியில வந்து ரேஃபின் ஃபிஷ், இந்த மீன் இனம் வருகிறது. அந்த மீன்ல இருந்து ஆம்பிபியன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த தவளை, தேரை போன்ற இனங்கள் வருகின்றன. அவை பிறகு இந்த ரேபிட்ஸ், எலிகள் போன்ற பாலூட்டிகள் அந்த மாதிரி பிரிகிறது. அதுல இருந்து பிரைமேட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த வகை குரங்கினங்கள் பூமிக்கு வருகிறது. அதுல பிரைமேட் என்று சொல்லப்படுகின்ற குரங்கினங்களே ப்ரோகான்சல் என்று இப்ப நீங்க இப்போ படத்துல பார்த்து கொண்டிருப்பது ஹோமினின் என்ற இனத்தோட ஆன்செஸ்டர் ஹோமினின் தான். அதுல இருந்து
பிரிந்து ஆர்டிபிதிகஸ் என்ற ஒரு வகையினம், அந்த வகையினம் தான் முதல்ல உருவாகுது. கிட்டத்தட்ட ஒரு 200 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ப்ரோகன்சல் என்ற ஒரு வகை குரங்கினம் உருவாகிறது. அந்த குரங்கு வகை என்னன்னா, நிறைய மரங்கள்ல இருந்து ஒரு மரத்துக்கும் தாவி அவை ஒவ்வொரு மரத்துக்கு மரம் தாவி, ஆப்பிரிக்காவில் இல்ல அந்த உயர்ந்த மரங்கள்ல அவை பழங்களை உண்டு, கொட்டைகளை உண்டு, அந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு உயிரினம். ஹெர்பிவோரஸ் தான் அது, தாவரங்களை மட்டுமே உண்ணக்கூடிய ஒரு உயிரினம். அந்த உயிரினம் இந்த ப்ரோகன்சல்னுட்டு, இது வந்து இப்பொழுது இல்லை இந்த உயிரினம். இது கிட்டத்தட்ட 21 17 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உயிர் வாழ்ந்தது கிழக்கு ஆப்பிரிக்கா பகுதியில. இதுக்கு வந்து என்னன்னா, ஒவ்வொரு மரத்துக்களுக்கா தாவி இது வாழ்ந்து கொண்டிருக்கிற சமயம் பூமியில ஒரு கிளைமேட் சேஞ்ச் நடக்குது. மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் என்னன்னா, ஆப்பிரிக்க காடுகள் எல்லாமே அழிந்து போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. அப்பதான் அந்த மலைகள்லாம் உருவாகுது. அந்த கீழே உள்ள கடலுக்கு அடியில் உள்ள பிளேட்டே நகர்ந்து கண்டங்கள்ல புதுசா உருவாயின அப்படின்ட்டு பாக்குறோம். அதுல என்னன்னா, நம்ம அந்த கண்டங்கள் எப்படி உருவாகுதுன்னா, இந்தியா வந்து முதல்ல ஒரு தீபகற்பகமாக தான் இருக்கிறது. அது கிளைமேட் சேஞ்சினால அடித்தட்டு நகர்ந்து அப்படியே ஏஷியாவோட போய் ஒன்றாக இணைகிறது. அந்த இணைவினால என்னன்னா, மடிப்பு மலைகளான ஹிமாலயாஸ்லாம் அதனால தான் உருவானது என்பதை பார்க்கிறோம். அதே போல அங்க சில மாற்றங்கள், அது போல மலைகள் எல்லாம் உருவாகும் பொழுது அந்த மலைத்தொடர் கொடுத்து வந்த மழையெல்லாம் குறைஞ்சிடுறதுனால அவை அடர்ந்த காடுகள், ஆப்பிரிக்காவில் இருந்த அந்த அடர்ந்த காடுகள் என்ன ஆகுதுன்னா, ரொம்ப காடுகள்லாம் அழிஞ்சு மரங்கள் அங்கங்க இடைவெளி விட்டு இருக்கிறதுனால இந்த குரங்குகள் என்னன்னா, குரங்குகள் மரங்கள்லயே அடர்ந்த காடா இருக்கும்போது மேலேயே அதுங்க நகர்ந்து போய் உணவுகளை உண்டு வந்திருக்கின்றன. இப்பொழுது அவை மரத்துக்கு மரம் வந்து தாவி உண்ற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் மிகப்பெரிய ஒரு அதுக்கு சவாலா இருக்கு. அப்போ அது கைகளை வந்து நீட்டி தாவி ஒவ்வொரு மரத்துக்கு மரம் செல்கிறது. அப்பொழுது அந்த கையெல்லாம் அசைச்சு அது என்னன்னா நடக்க கத்துக்குது. அது மரத்துக்கு மேலேயே தாவி 4 கால்களால அந்த பயிற்சி தான் அதுக்கு ரொம்ப வசதியா இருக்கு. அது அந்த கைகள் இதெல்லாம் நல்ல ஒரு உரம் வாய்ந்ததா கீழே பின்னாடி ஹியூமன் லெவல்ல நடப்பதற்கு அது ரொம்ப ஒரு உறுதுணையாக இருந்திருக்கிறது. அதுக்கப்புறம் ரொம்ப காடுகள்லாம் குறைஞ்சதுனால என்ன செய்யுதுன்னா, அது மரத்துல இருந்து இறங்குது, கீழே இறங்கி தரையில அது உணவை சேகரிக்க ஆரம்பிக்குது. தரையில 4 காலோட நடக்கும்போது அதுக்கு நிறைய எனர்ஜி தவழ்ந்து செல்லும் போது வேஸ்ட் ஆகுறதுனால ட்ரை பண்ணி எழுந்திருச்சு நிற்க ஆரம்பிக்குது. அந்த நிற்கிறது தான் மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனா மாறுதுங்க. அந்த நிற்க ஆரம்பிச்சது தான், அது நேராக நின்று நடக்க ஆரம்பிச்சதுனால தான் அதோட கால்கள் வந்து நீளமாகுது. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜா இவால்வ் ஆகி தான் மனுஷன் வர்றான்றத பார்க்குறோம். அதில் தான் அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒரு அதோட பழக்கங்கள், உணவு பழக்கங்கள்ல மாறுபாடு, அப்புறம் அதோட கைகளில் ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்து அந்த ஒவ்வொரு கற்களை எல்லாம் சேகரிக்கிறது, அந்த மாதிரியான பயிற்சி, இதனாலெல்லாம் அது மூளையை உபயோகிக்க ஆரம்பிக்கிறதுனால சின்ன மூளையா இருந்தது பெரிதாக வளர ஆரம்பிக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த சேஞ்சஸ்லாம் நடக்கிறதுனால அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மூளை வளர்ச்சியும் அடையுது. அதே சமயம் கை கால் போன்ற உறுப்புகள்லையும் மாறுதல் ஏற்பட்டு அது நன்றாக நின்று நடக்க ஆரம்பிக்கிறது. அப்புறம் தான் மனிதன் வருகிறான் என்று பார்க்கிறோம். முதல்ல வந்து ஆர்டிபிதகஸ் என்ற 2 கால்கள் வந்து நீளமாகவும் கைகள் சிறியதாகவும் போன இந்த ஆர்டிபிதிகஸ் என்ற ஒரு இனம்தான் ஃபர்ஸ்ட்ல தோன்றுகிறது. இப்ப
ஹோமினின் வர்சஸ் ஹோமினிட்னா என்னன்னா, ஹோமினிட்ன்றது தான் என்டையர் அந்த ஏப் ஃபேமிலி, அதில் ஹியூமன்ஸ், சிம்பன்சிஸ், கொரிலாஸ் எல்லாமே அடக்கியதை இப்போ நம்ம ஹோமினிட்னு குறிப்பிடுகின்றோம். அதில் லிவிங் இறந்து போன உயிரினங்களும் இப்போது வாழ்கின்ற உயிரினங்களையும் அடக்கியது அந்த ஹோமினிட்ன்ற ஃபேமிலி. இப்போ ஹோமினின் என்னன்னா ஸ்பெசிக்கலி மாடர்ன் ஹியூமன் எக்ஸ்டின்ட் ஹியூமன் ஸ்பெஷீஸ் தான். அதாவது சிம்பன்சி லினேஜ், அதாவது இப்படி சொல்லலாம், இது வந்து ஹோமினிடோட சப்செட்னு சொல்லலாம். ஹோமினின்றது, ஹோமினின் இன்க்ளூட்ஸ் ஹோமினின். அதான் இதுல சிம்பன்சிஸ், கொரில்லா, மற்ற வகையான விலங்குகளை பார்க்கிறோம். இதுல ஹியூமனுக்கும் இப்ப டிஎன்ஏ கண்டுபிடித்த பிறகு நிறைய கண்டுபிடிப்புகள் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கின்றன. சார் கோபாலன் சார் சொன்னது மாதிரி நிறைய இப்போ மாலிகுலர் பயாலஜியில், ஜெனட்டிக் என்ஜினியரிங், அதிலெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக நிறைய இந்த ஹியூமன் அந்த டிஎன்ஏ பற்றிலாம் நிறைய கண்டுபிடித்திருக்கிறாங்க. அதில் அந்த சிமிலாரிட்டி பார்த்தோம்னா 98.8% வந்து சிமிலர் சிம்பன்சிஸ்க்கும் நமக்கும் இருக்குது. அந்த டிஎன்ஏவோட அந்த சிமிலாரிட்டி என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்போ எலிக்கும் நமக்கும் 90% சிமிலர் டு ஹியூமன்ஸ் தான். அதே மாதிரி டாக்ஸ்க்கு 90% இருக்கான். சிக்கன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 75%, பனானாவுக்கும் நமக்கும் 60% ஜீன்ஸ் தான் வேறுபாடு. அந்த மாதிரி இப்போ நம்ம பிரிக்கலாம். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ட்ரோக்கன்செல் என்ற மரத்துல வாழ்ற இந்த குரங்கினம் தான் நம்மளோட அந்த இப்பொழுது இந்த வகையான குரங்கினம் நம்மிடையே இல்லை. வந்து எக்ஸ்டிங்க்ட், அழிந்து போன ஒரு இனம். இதுல இருந்துதான் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்து பல குரங்கினங்கள் உண்டாயின. இந்த மனித இனம் ஹோமோசாப்பியன்ஸ் என்ற இனம் உருவாவதற்கான இந்த மூலமான குரங்கு இதுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து 21 to 17 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தது. இந்த ஆஸ்ட்ரலோபிதிகஸ் இந்த இனத்தில இருந்து தான் ஹோமோ ஹாபிலிஸ்ன்ற இனம் வருகிறது. அப்புறம் அந்த ஹோமோ ஹாபிலிஸ்ல இருந்து ஹோமோ எரக்டஸ் என்ற இனம் உருவாகிறது. அதுக்கப்புறம் அது பரிணாம வளர்ச்சி அடைந்து ஹோமோ நியாண்டர்தால்னிஸ் வருது. அதுக்கப்புறம் ஹோமோசாப்பியன்ஸ். இந்த ஹோமோ நியாண்டர்தால்ஸ்ன்றது ஹோமோசாப்பியன் உருவாகிறதுக்கு முன்னாடியே சைமல்டேனியஸா இவங்களும் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நியாண்டர்தால்ஸ் ஃபுல்லாவே அழிந்து போயிட்டார்கள். இருந்தாலும் இன்னமும் நம்மளுடைய அந்த ஹோமோசாப்பியன்ஸ் கிட்ட இவங்களுடைய ஜீன் இருப்பதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆப்பிரிக்கா கண்டங்கள்ல இன்னமும் அந்த சில மனிதர்களுடைய இந்த நியாண்டர்தாலோட ஜீன் இருக்கு. நம்ம இந்தியாவில் கூட இப்ப சமீபத்துல ஏதோ ஒரு நியூஸ்ல படித்ததா ஞாபகம். இந்த நியாண்டர்தாலோட ஜீன் அந்த மனிதனுக்கு இருந்தது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்ப ஆர்டிபிடிகஸ் இந்த இனம் ஹோமினின் இனம் தான். இது வந்து ஒரு அழிந்து போன இனம். இதோட படத்தை தான் நம்ம இங்க பாக்குறோம். இது எத்தியோப்பியால இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு மாடர்ன் சிம்பன்சி மாதிரி தோற்றம் அளிக்கிறது. அதுல இருந்து கொஞ்சம் வளர்ந்த இனம் இது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல ஆஸ்ட்ரலோபிதிகஸ் இதுதான் நம்மளுடைய இந்த ஸ்பெஷீஸ்ல ஹோமோன்ற அந்த ஸ்பெஷீஸ்க்கு மூதாதையர் இவங்க அந்த ஆஸ்ட்ரலோபிதிகஸ் தானே. இதுல உள்ள ஒரு ஸ்கெலிட்டன் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதுக்கு பெயர் வந்து லூசி என்ற பெயரை கொடுத்திருக்கிறார்கள். 3.2 மில்லியன் இயர்ஸ் அகோ இது இந்த லூசி என்ற ஒரு பெண்ணோட மண்டை ஓடு என்று கண்டுபிடித்து அதற்கு லூசி என்று பெயரிட்டிருக்கிறார்கள். இது வந்து கிழக்காப்பிரிக்க பகுதியிலிருந்து இந்த மண்டை ஓட்டை கண்டெடுத்திருக்கின்றார்கள். இதுதான் இந்த ஹோமோன்ற அந்த ஒரு இனத்துக்கு அடிப்படையா முதல்ல தோன்றியது என்று கூறுகிறார்கள். அடுத்த ஸ்டேஜ் அந்த ஆஸ்ட்ரலோபிதிகஸ்க்கு அடுத்த ஸ்டேஜான இந்த ஹோமினின்ற இனம்
இவங்க வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல டெவலப் ஆன ஒரு இனம். இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆஸ்ட்ரலோபிதிகஸ் வந்து நேராக கட்டை விரல் வந்து அவங்களுக்கு நேராகுது. கீழே இறங்கி நடக்கிறதுனால ஏற்பட்ட ஒரு முக்கியமான மாறுதல் என்னன்னா, அந்த விரிந்திருந்த கட்டை விரல் நேராக வருது. அப்புறம் என்னன்னா, மூளை வளர்ச்சி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20% மூளை வளர்ச்சி அவர்களுக்கு ஆரம்பிக்கிறது. இந்த ஹோமோ ஹேபிலிஸ் என்ன செய்கிறாங்கன்னா, முதல்ல அவங்களுக்கு நிறைய உணவு பற்றாக்குறை ஏற்பட ஆரம்பிக்குது தரைக்கு வந்தோடனே. அதனால அவங்க எப்படியாவது நிறைய ஒரு இந்த ஹண்டர் கேதரர் என்று சொல்ற மாதிரி நிறைய இதை வேட்டையாடுறதுக்கு கற்களை ஆயுதமா அவங்க பயன்படுத்தி கொள்கிறார்கள். இவங்க முழுக்க முழுக்க தரையிலேயே வாழ்ந்ததுனால அவங்களுக்குள்ள ஒரு எல்லாரும் ஒரு இனக்குழு மாதிரி ஒற்றுமையா இருந்தாதான் நாம அந்த மிருகங்களை வேட்டையாடி நமக்குள்ள பங்கிட்டு வாழலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அவங்க எல்லாம் சேர்ந்து கற்களை ஆயுதமா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அதனால அவங்களுடைய கையெல்லாம் ஸ்ட்ரென்த் ஆகி ஒரு கண்டுபிடிப்புகள் எப்படி அந்த கருவிகள் எல்லாம் அமைக்கலாம் அப்படின்றத ஒரு கெஸ்டர்ஸ் மூலமா ஒரு இது மூலமா அவங்களுக்குள்ள ஒரு கலந்து ஆலோசித்து ஒரு இது செய்யற மாதிரியே லாங்குவேஜ் எல்லாம் கிடையாது இருந்தாலும் பட் சேர்ந்து ஒரு கல் இந்த மாதிரியான ஆயுதம்லாம் தயாரிக்க முதல்ல அவங்க மூளையை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதனால அவங்க மூளை வந்து வளர்ச்சி பெறுது அப்படின்றத பாக்குறோம். இவங்களுக்கு ஹேண்டிமேன்ற பேர் கூட உண்டு. இந்த இது நடந்தது வந்து கிட்டத்தட்ட இவங்களுடைய வாழ்க்கை காலம் 2.4 1.4 மில்லியன் தான். இவங்க எல்லாமே இந்த ஹோமோ ஹேபிலிஸ் இனம் எல்லாம் இப்பொழுது இல்லை, எல்லாமே எக்ஸ்டிங்க்ட் மறைந்த ஒரு உயிரின கூட்டமா தான் இருக்கிறது. இவையெல்லாம் நம்முடைய முன்னோடிகள் தான். இந்த கற்களை ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். இவங்க கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரைட்டா நின்று நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 4 கால் இதுல தாவிட்டு இருந்த இனம் இப்ப நேரா நிமிர்ந்து தரையில இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறது தான் அதோட முன்னேற்றம். அதுக்கு மெயின் காரணம் இந்த காடுகள்லாம் அழிந்து உணவு பற்றாக்குறை ஏற்பட்டதுதான் சொல்றாங்க. அதான் நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம். அந்த கயா பிரின்சிபிள் எது தேவையோ இயற்கையா வந்து அந்த பருவநிலை மாறுபாடு தட்பவெப்பம் இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த பரிணாம வளர்ச்சி வந்திருக்கு. வேற வழியே இல்லை அப்படின்னும் போது நம்ம அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணலாம் போது செய்ய அந்த உடலும் மூளையும் வளர்ந்துதான் அடுத்தடுத்த பரிமாணம் நிகழ்ந்திருக்கிறது. அதுதான் கெயா பிரின்சிபிள் அப்படின்னு சொல்றத முன்னாடியே நம்ம பார்த்தோம். அந்த அத வந்து கட்டிங் சாப்பிங் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அவங்க இதை யூஸ் பண்றாங்க. பிளான்ஸ் அனிமல்ஸ் எல்லாம் வேட்டையாடும் போது ஹண்டர் கேதரர்ஸ் தான் தெரிஞ்சு வாழ்ந்திருக்கிறார்கள். அப்போ அந்த கூர்மையான கற்களை அதுக்கு ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். அதனால அவங்களுக்குள்ள காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அறிவு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு அப்படி என்று அறிவியலாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவங்க இந்த மாதிரி அளவுக்கு கூட ஆயுதங்கள் கருவிகள்லாம் செய்யற அளவுக்கு கத்துக்கிறாங்க. இதெல்லாம் ஹோமோ ஹேபிலிஸோட அந்த டூல்ஸ். அடுத்தது ஹோமோ எரக்டஸ். இவங்க 15 to 19 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த ஒரு இனம். இவங்க கிட்டத்தட்ட ஹியூமன் அவங்களோட இன்னும் கொஞ்சம் பரிணாம வளர்ச்சி அடைந்து அந்த ஹேண்டி மேன்ல இருந்து இவங்களுக்கு அந்த பாடி ப்ரொபோர்ஷன்ஸ் கை சின்னதாகவும் கால் நீளமாகவும் அந்த மாதிரி ஓரளவு அந்த ஹியூமன் ஸ்ட்ரக்சர் எல்லாம் உருவாகுறாங்க. ஹோமோ எரக்டஸ் என்ற இனம். இவங்க தான் முதலாக நெருப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க வந்து காடுகள் தீப்பற்றி இருக்கும்போது அதுல சில அனிமல்ஸ் எல்லாம் இறந்து அப்படியே இருக்கிறத பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அதை போய் சாப்பிடுறாங்க. அப்ப வந்து அது டேஸ்டாவும் அவங்க சியூ பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருந்திருக்கு. அதனால அதுல இருந்து அவங்க வந்து நெருப்பை பயன்படுத்தி கற்களை உபயோகித்து நெருப்பு உண்டாக்கி அதிலிருந்து அந்த மிருகங்களை சமைத்து அதுல சுட்டு உண்பதற்கு கற்றுக்கொள்கிறார்கள். அந்த மாதிரி அதனால முன்னாடிலாம் என்னன்னா வேட்டையாடிய உணவுகளை அப்படியே பச்சையாக சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு ரொம்பவும் கடினமாகவும் அதே சமயம் அவங்களுக்கு அதுக்கே தான் டைம் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே எல்லா நேரமுமே உணவு வேட்டையாடுதல் சாப்பிடுதல் அதற்கே அவங்களுடைய நேரம் எல்லாம்
போயிருக்கிறது. இப்பொழுது இந்த நெருப்போட உபயோகம் அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அதுக்கப்புறமா அவங்க உணவை, வேட்டையாடிய உணவை அதுல சமைத்து உண்ண ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதனால அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய டைம் எல்லாம் மிச்சமாயி வேற ஒரு எப்படி நம்ம நேரத்துல செலவிடுறது அப்படின்ற இதெல்லாம் டெக்னிக்ஸ் எல்லாம் அவங்க பார்த்திருக்காங்க. தான் யூசிங் ஆஃப் ஃபயர் முதல்ல நெருப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க. அந்த டைமை யூஸ் பண்ணி நிறைய டூல்ஸ் எல்லாம் வேட்டையாடுறதுக்கு டூல் மேக்கிங் அதெல்லாம் இது பண்றது, அந்த அட்வான்ஸா வேட்டையாடுறதுக்கு எப்படிப்பட்ட அந்த கருவிகள்லாம் கண்டுபிடிக்கலாம், இதெல்லாம் கொஞ்சம் அந்த என்ஜினியரிங் டெக்னாலஜிஸ்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா அந்த பரிணாம வளர்ச்சி அவங்களுடைய வளர்ந்து வருது. அது வந்து வேகமா அவங்க ஒருவருக்கொருவர் தூரத்துல வேலை செஞ்சு கொண்டிருக்கிறவங்களெல்லாம் அந்த கூப்பிடுறது, அந்த மாதிரி அந்த குரலோட வளர்ச்சி அதிகரிச்சு அவங்க கொஞ்சம் லாங்குவேஜ் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மொழியை வந்து அவங்க உருவாக்குறார்கள் இந்த மனிதர்கள். அவங்க பர்டிகுலரா இந்த மொழியை உபயோகிக்கிற அந்த இனம் வந்து ஹோமோ ஹெப்டல்பர்கனிஸ் என்று சொல்கிறார்கள். இதுலயே ஒரு பிரிவு. அவங்கதான் ஹோமோ ஹைடல்பர்கன்சிஸ். இவங்கதான் வந்து கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் அந்த இனத்திலேயே ஹோமோ எரக்டஸ்லயே இது ஒரு பகுதி. அவங்க லாங்குவேஜை கத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சமைச்சு முண்டதுனால, வேட்டையாடுறதுக்கு கருவிகள்லாம் இருந்ததுனால, கொஞ்சம் டைம் அவங்களுக்கு நிறைய நேரம் மிச்சப்படுறதுனால அதுல அவங்க லாங்குவேஜ் கத்துக்கிறாங்க, டிராயிங்ஸ் இதெல்லாம் கத்துக்கிறாங்க. நிறைய இந்த மாதிரி அணிகலன்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. டான்ஸ், மியூசிக் ஏதோ ஒரு வாய்ஸ்ல பண்றாங்க. அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மூளை வளர்ச்சியினால இந்த கலாச்சாரம் இதெல்லாம் வளர ஆரம்பிக்கிறது. அந்த மாதிரி ஒரு நாகரிகம் உருவாக ஆரம்பிக்குது. நிறைய அந்த காலத்துல இப்ப ரீசெண்டா கூட ஆராய்ச்சிக்கிட்டே இருக்காங்க. குகைகள்ல நிறைய ஓவியங்கள் காணப்படுது. அந்த குகை ஓவியங்கள் எல்லாமே பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது என்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இந்த மனிதர்கள் எல்லாம் வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது எல்லாமே அப்போ அந்த குகையில வரைஞ்சிடுறாங்க. அவங்களோட ஹோல் ஹிஸ்டரியுமே இப்ப அவங்க மொழி கத்துக்கிறதுக்கு முன்னாடி சிம்பாலிக்கா எழுதி பழகி ஒருவருக்கொருவர் அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்தியிருக்காங்கன்றது அந்த குகை ஓவியத்துல இருந்து நான் காண முடிகிறது. அடுத்தது நியாண்டர்தால்ஸ். அடுத்த பரிணாம வளர்ச்சி நியாண்டர்தால் மனிதர்கள் வர்றாங்க. அவங்க நியாண்டர்தால் வந்து அதாவது இப்ப இடம் பெயர்ந்து செல்றாங்க. ஆப்பிரிக்காவை விட்டு ஆசியா, ஈரோப் போன்ற பகுதிகளுக்கும் இந்த மனித கூட்டம் இந்த உணவு தேடி இந்த மாதிரி பல நாடுகளுக்கு செல்ல ஆரம்பிக்கிறார்கள். இவங்க உலகம் முழுவதும் வியாபிக்கிறார்கள். நியாண்டர்தாலும் ஆசியா, ஈரோப்பு போன்ற நாடுகளுக்கும் ஆப்பிரிக்காவிலிருந்து செல்கிறார்கள். இவர்களுமே எக்ஸ்டிங்க்ட் குரூப் தான். இவர்களுமே அழிந்த ஒரு இனம். இப்பொழுது இந்த இனம் இல்லை. கிட்டத்தட்ட 40 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த அழிவு நிகழ்ந்தது என்று சொல்லி இருக்காங்க. இவங்களாம் நியாண்டர்தால் மனிதர்கள். நியாண்டர்தால் மனிதர்களும் ஹோமோசாப்பியன்ஸ் இவங்க எல்லாமே ஃபயர், நியாண்டர்தாலே ஃபயர் யூஸ் பண்ண ஹோமோசாப்பியன்ஸ் ஃபயர் அந்த மாதிரி யூஸ் பண்ணி அவங்க வாழ்ந்து கொண்டு இருந்திருக்கின்றார்கள். ரெண்டு பேருமே சைமல்டேனியஸா ஒரே மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகள் நியாண்டர்தால் மனிதர்களும் ஹோமோசாப்பியன்ஸும் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு சண்டையெல்லாம் ஏற்பட்டது அப்படின்ட்டு அந்த ஜெனோம் சீக்வன்சிங் அதெல்லாம் எடுத்து பார்த்தாக்க அங்க ஹோமோசாப்பியனும் நியாண்டர்தாலுமே இணைந்திருக்கிறார்கள்ன்றதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் எனிவே அந்த இனம் இப்போதைக்கு எல்லாமே அழிந்து விட்டது. நியாண்டர்தால்ன்ற ஒரு மனிதர்களே இல்லாமல் அவையெல்லாம் வந்து இவங்க தான் அவங்களை அழித்தார்கள்ன்றெல்லாம் கூட ஒரு சில செய்திகளும் உண்டு. இவங்க பயன்படுத்தின அந்த வுட்ல எல்லாம் டூல்ஸ் செஞ்சு நியாண்டர்தால் பயன்படுத்தி வேட்டையாடெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த டூல்ஸை இப்ப நம்ம பார்த்தோம்.
அடுத்ததா நம்ம இனம் வருகிறது, ஹோமோசாப்பியன்ஸ். இவர்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து உருவாங்குறாங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானதாக சொல்லப்படுகின்றது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மனிதனோட அந்த ஒரு பரிணாம வளர்ச்சி, நாகரீகம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மூளை வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய உருவங்கள்லையும் மாற்றம் ஏற்படுது. அப்ப ஏற்படுற அந்த கிளைமேட்டிக் சேஞ்சு, பூமியில ரொம்ப பனி காலமெல்லாம் மாறி, பனி காலம் என்ற பனியூழி காலம்னு சொல்லுவாங்க, அந்த இதெல்லாம் மாறி பூமி வெப்பமடைய ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஹேரு இதெல்லாமே போய் தான் அப்புறம் மனுஷனா வரான். முதல்ல ஆரம்ப கால அந்த ஆஸ்ட்ரியோபிதிஸ்க்குலாம் ஃபுல்லா ஹேர் இருந்திருக்கு. இதுக்கப்புறம் அதெல்லாம் போயிட்டு முழு மனிதனாக அந்த நாகரீக வளர்ச்சி அடைந்த மனிதனா மாறுறதுக்கு கிட்டத்தட்ட 50,000 ஆண்டுகள் இருக்கு. அப்புறமா தான் அவங்க இந்த கலாச்சாரம், ரொம்ப நல்ல ஒரு மொழி புலமை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி அப்புறம் ஒரு நல்ல நாகரீகமுற்ற மனிதனாக பல அறிவியல் கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடிக்கிறத பார்க்குறோம். இவங்க ஹோமோசாப்பியன்ஸோட ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் என்னன்னா அக்ரிகல்ச்சர். முதல்ல அக்ரிகல்ச்சர் விவசாயம் செய்யறதுக்கு கற்றுக்கொள்கிறார்கள். ஸோ பல இடங்கள்ல அலைந்து திரிந்து நாடோடிகளாக வாழ்ந்தவர்கள் ஒரே இனக்குழுக்களாக ஓரிடத்திலே வாழ கற்றுக்கொள்கிறார்கள். அப்பொழுது அந்த விவசாயம்ன்ற அந்த ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அவர்களுக்கு துணையாக இருக்கிறது. அதனால நதி ஓரங்கள்ல இந்த விவசாயம் செய்து கொண்டு நதிக்கரை நாகரிகம் அப்பொழுதுதான் மலர்ந்தது என்று பார்க்கிறோம். அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உருவாகிதான் இப்போ நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் அடைந்து மிக மிக அறிவியல் வளர்ச்சியும் பண்பாட்டு வளர்ச்சியும் கலாச்சார வளர்ச்சியும் எல்லா துறைகளிலும் வளர்ந்து இப்பொழுது நாகரிகமிக்க மனிதனாக இயங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஏர்லி ஹியூமன் அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன், இந்த ஒரு விவசாய புரட்சி தான் அவனுக்கு எல்லாத்துக்குமே வித்துட்டது என்பதையும் பார்க்கிறோம். இந்த நாகரிகம் எல்லாமே இதுல இருந்தா இந்த கலாச்சார வாழ்வு கூடி வாழும் பொழுது ஒருவருக்கு ஒருவர் துணை புரிகிறது. அதே மாதிரி காட்டு விலங்குகளை, நாய்கள் போன்ற மாடு போன்றவற்றையெல்லாம், பசுக்கள் இவற்றையெல்லாம் வீட்டு விலங்குகளா பழக்கிறதுன்றது அப்பொழுதுதான் நிகழ்ந்திருக்கு. அப்பொழுது பழக்கிய அந்த விலங்குகள் தான் இன்றைக்கும் வீட்டு விலங்குகளாக பராமரிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். நியாண்டர்தால் மனிதர்கள் கொஞ்சம் உருவத்துல குள்ளமாக இருப்பார்கள், ஹோமோசேப்பியன்ஸ் மாதிரி இல்லாம. அதான் அந்த கம்பேரிசன் பார்க்கிறோம். அவர்கள் எல்லாமே ஒரு வீடுகள் அமைத்து கொண்டு வாழ்வது. ஃபர்ஸ்ட்ல அந்த மாதிரி சின்ன குகையை குடைஞ்சு அதுல வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா அவர்கள் வீடுகள்ல கட்டுறாங்க. ஈவன் நியாண்டர்தால்ஸே அந்த மாதிரி வாழ ஆரம்பித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்போ ஹோமோசாப்பியன்ஸ் என்பதுல நமக்கு வந்து இந்த ஃபேமிலி வந்து ஹோமினிடேன்ற ஃபேமிலி. நம்மளோட ஜீனஸ் வந்து ஹோமோ, ஸ்பீஷீஸ் வந்து சாப்பியன்ஸ். அதனாலதான் ஹோமோ சாப்பியன்ஸ் என்று அழைக்கப்படுகிறோம். இதுல உள்ள இந்த டாக்ஸானமி ஆஃப் லிவிங் திங்ஸ், நம்ம என்ன டொமைன்னா இக்காரியா, கிங்டம் வந்து அனிமாலியா, ஃபைலம் கோடாட்டா, கிளாஸ் வந்து மெம்மாலியா, அப்புறம் ஆர்டர் ப்ரைமேட்ஸ் அதுல இருந்து வர்றோம். நம்ம ஃபேமிலி இதெல்லாம் பத்தி சொன்னோம். ஸோ இதுதான் நம்மளோட டாக்ஸானமி. இப்போ பரிணாம வளர்ச்சி அடைந்து இப்போ மனிதனாக இப்போ ஹோமோசாப்பியன்ஸ்ன்ற லெவல்ல இதோட பரிணாமம் நின்று விடுவதில்லை. பரிணாம வளர்ச்சி வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. இப்பவும் பரிணாம வளர்ச்சி வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. அது நமக்கு தெரியாது. இன்னும் பல லட்சமோ இல்ல பல கோடி ஆண்டுகளுக்கு பிறகோ நம்மளிலும் நாகரிகத்திலும் மனித மூளை வளர்ச்சியிலும் வேறுபட்ட முழுமையா இன்னும் டெவலப்பான ஒரு இனம் உருவாகும். அதுதான் பரிணாம வளர்ச்சி. ஒரு பொது மூதாதையிலேருந்து தான் வந்தோம். நம்ம செல்லிலேருந்து ஆரம்பிச்சு அந்த ஒற்றை செல் பயணித்து அதற்கப்புறம் சின்ன அந்த பழைய கால குரங்குகள் எல்லாம் மாறி மரத்திலிருந்து தரைக்கு வந்து பல லட்சக்கணக்கான ஆண்டுகள்ல பரிணாம வளர்ச்சி அடைந்து ஒரு
கொரில்லாலேருந்து அப்புறம் சிம்பன்சிலேருந்து அப்புறம் மனிதனா பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்று நாம் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பார்த்தோம். அதான் அந்த கடல்ல தோன்ற அந்த ஒற்றை செல்லு தான் பல செல் உயிர்களாக, அப்புறம் மீனாக, அப்புறம் மீன் தரைக்கு வந்துச்சு, அப்புறம் பறவைகளா, விலங்குகளா, பல்வேறு பாலூட்டிகளா, எலி, முயல், அணில்னு, அப்புறம் பல குரங்குகளா மாறி இறுதியில இப்ப மனிதனாக மாற்றமடைந்துள்ளோம். இந்த பரிணாம வளர்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இப்பயும் கூட சில சில அதாவது எவல்யூஷன் வந்து ஸ்டாப் ஆகாது. சில மாற்றங்கள் ஒவ்வொரு இடங்கள்லையும் மாறுறது அந்த மாதிரிலாம் நடந்து நடக்கும். ஆனால் உடனே நடக்குமா? நாம் அதை காணப்போவதில்லை. இன்னும் ஒரு சில கோடிக்கணக்கான ஆண்டுகளில் கூட வேற ஒரு இனம் உருவாகலாம். அந்த இனம் நம்மளை விட அறிவு வளர்ச்சியிலும் உடல் வளர்ச்சியிலும் நாகரிகத்திலும் ரொம்ப மேம்பட்டு இருக்கலாம் அப்படின்றது தான் அறிவியலாளர்களோட கணிப்பு. அது நன்றாக இந்த வளர்ச்சி நிகழட்டும் என்று கூறி இந்த அரிய வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. உண்மையிலேயே சாதாரண பயணம் இல்ல, ஒரு பெரும் பயணத்துக்கே கூட்டு போயிருக்கீங்க. ரொம்ப அருமையா இருந்தது மேடம். இதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் தெரியாத தகவல்கள். நல்ல ரொம்ப அருமையா இருந்தது. என்ன கேட்டா இளைஞர்கள் இதை பார்க்கணும், கேட்கணும். எத்தனை இது எவ்வளவு ரொம்ப சிறப்பா இருந்தது. அதாவது நாமெல்லாம் பயாலஜில நல்லா படிக்கல, ஆனா ரொம்ப இந்த பயாலஜி எனக்கு இந்த வரைகிறது கஷ்டம்ங்கிறது நானும் பயாலஜில சேரல சொல்லுவாங்க. அப்பெல்லாம் எம்பிசி குரூப் தானே பேரு, மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அதான் நம்பர் 1. அதுக்கு அடுத்ததுதான் நேஷனல் நேச்சுரல் சயின்ஸும்பாங்க, என்பிசிம்பாங்க, நேச்சுரல் சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரின்னு. அப்ப இந்த படம் வரையதுக்கு பயந்து போயே பயாலஜி எடுக்காம இருந்தோம். ஆனா இப்ப பாருங்க மேடம் வந்து என்ன ஆர்வம், அடாடா அவ்வளவு அருமையா இருந்தது மேடம். ரொம்ப சிறப்பு. என்ன கேட்டா இத ஒவ்வொருவரும் பார்க்கணும். ஒரு மனித வளர்ச்சியை எத்தனை 1000 ஆண்டு, எத்தனை லட்சம் ஆண்டுகள், பில்லியன் இயர்ஸ். அருமை, மிக நல்லா இருந்ததுமா. ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப நம்ம கோபாலன் சார் என்ன சொல்றாரு கேட்போம். என்ன கோபாலன் சார் சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிடுங்க, திரும்ப மியூட் ஆயிடுச்சு. அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிட்டேன். இப்போ கேக்குதா? கேக்குது. இப்போ கேக்குது. மிக அருமையான உரை இன்றைக்கு. நம்மளை வந்து ஒரு செல்லில் இருந்து நம்மளை வந்து இப்போ மனிதாக வளர்த்து விட்டார் இன்னைக்கு. அது வந்து எத்தனை தரம் கேட்டாலும் இது வந்து அழுக்காதது. என்ன நம்ம அப்படியெல்லாம் இருந்தோமா, அப்படிலாம் இருந்து இப்படி வந்திருக்கோமா அப்படிங்கிற நினைச்சு பார்த்தாலே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. அதை விட ஆச்சரியம் அவங்க சொல்லுவாங்க, இந்த சொல்லல. அது எப்படின்னா, இந்த டிஎன்ஏல அது எல்லாமே கெமிக்கல் இருக்கு இல்லையா, அந்த கூறுகள், அந்த வேதியியல் கூறுகளை நம்மளே எப்படி கோத்தா அது வருமா அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு கணக்கு சொன்னாங்க. அந்த இது வந்து அவங்க ப்ராபபிலிட்டி, அது நிகழ்வு, அது நிகழ்வது எத்தனையோ கோடிக்கணக்கான ஒரு தரம் முயன்றால்தான் ஒரு தரம் அந்த மாதிரி வருமா. அவங்க அது 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 சொன்ன அப்போ திரும்ப சொன்னது நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு மனிதன் அப்படிங்கிறது ஒரு அதிசயமே கிடையாது. மரபணுங்கிறது தான் ஒரு ரொம்ப ரொம்ப அதிசயமான ஒரு இந்த அமைப்பு அது. ஸோ அது ஒன்று. எனக்கு வந்து இந்த பரிணாம வளர்ச்சியில் அந்த உறுப்புகளின் எல்லை, உறுப்பு வந்து இவ்வளவுதான் வரணும், இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னு ஏதாவது கணக்கு இருக்கா? ஏன்னா நீங்க வந்து கணக்கு ஆசிரியர், அது ஏதாவது கணக்கு இருக்கா? அது ஏன் கேட்கறேன்னா, இந்த ராமரை பத்தி சொல்ற போது ஆஜானுபாகு அப்படிம்பாரு. நிறைய பேர் எல்லாம் ஆஜானுபாகுன்னு நம்ம இருப்போம். ஆஜானுபாகுன்னா நம்ம பாகுன்னா கை ஜானுன்னா முழங்கால் வரைக்கும் கை இருக்குமா, அந்த மாதிரி. ஆமா, ஆஜானுபாகு. ஸோ அந்த காலத்துல அப்படி இருந்தாங்களா? அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா ஏதாவது மனித இனம்? ஏன்னா ஹோமோசேப்பியன் கூட அந்த படத்தெல்லாம் பார்த்தா கரெக்டா இப்போ நம்ம இருக்கிற கைத மாதிரி தான் இருக்கு. அதுக்கு ஏதாவது கணக்கு இருந்ததா? அது ஒன்றும். இன்னொன்று வந்து நீங்க சொன்னீங்க, இந்த இயற்கையை அனுசரித்து தான் நம்ம பரிணாம வளர்ச்சி நடந்துட்டு இருக்கு. ஆனா இயற்கையில புவியீர்ப்பு இருக்கு. இந்த மரங்கள்லாம் புவியீர்ப்பை எதிர்த்து மேல ஓங்கி வளருது. அது எப்படி? அது இயற்கையை எதிர்த்து, இயற்கை சக்தியை எதிர்த்து மேல எப்படி வளருது? அது எப்படி? அதுக்கு ஏதாவது
விளக்கம் இருக்கிறதா? அது இந்த ரெண்டும் உங்களுக்கு அது தெரிஞ்சா இதுக்கு பதில் சொல்லுங்க. நல்ல சிந்தனை, அருமை அருமை. யாரும் அதை நினைச்சு பார்க்கல பாருங்க. மரம் மேல் நோக்கி வருது, எப்படி புவியீர்ப்புக்கு எதிராக. சொல்லுங்க மேடம். அதாவது சார் சொன்ன மாதிரி இந்த அமைப்புகளுக்கெல்லாம் ஒரு அளவுன்னா அதோட உள்ள ஜீனை பொறுத்து தான் அதோட பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்களோ அந்த மூதாதையர்களை பொறுத்து தான் அந்த கைகால அமைப்பெல்லாம் வருதுன்றத சொல்லுவோம். சார் கேட்டாங்க அந்த கையோட நீளம் சில பேருக்கு நீளமா இருக்கிறது, சில பேருக்கு குட்டையா இருக்குன்னா அது முந்தின ஜீன் எப்படி இருந்ததோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். ராமருக்கு இருந்த மாதிரி இப்ப காமராஜர் கூட கை ரொம்ப லென்த்தா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த கை வந்து கிட்டத்தட்ட முழங்கால் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த ஜீனோட அமைப்பு பிளஸ் அவங்களோட பிசிக்கல் ஒர்க் பண்றது அதெல்லாம் சேர்ந்துதான் அந்த மாதிரி ஒரு இது உருவாகும்னு சொல்லி நினைக்கிறேன். இது இயற்கையோட அமைப்பு தான் சார். அது ஏன்னு சொல்ல முடியாது. மேல் நோக்கி ஏன் வளருதுன்னா அது வந்து பிகாஸ் ஆஃப் நேச்சர் தான் சொல்ல முடியும். அதுக்கு மேல எனக்கு தெரியல விளக்கம் சொல்றதுக்கு. தாவரங்கள் ஏன் மேல் நோக்கி வளர்கிறது அப்படின்னு தெரியல. அது இயற்கை நல்ல சிந்தனை. ஆனா பட் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் நடந்ததுக்கும் ஒவ்வொரு உயிரினங்கள் நடந்ததுக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் கிளைமேட் சேஞ்ச் ரொம்ப ரொம்ப காரணமா இருந்திருக்கு. இந்த ஆப்பிரிக்கால வந்து இந்த மலைகள் உண்டாகி அந்த மழையை தடுத்ததுனால, மழை குறைஞ்சதுனால, ஆப்பிரிக்க காடுகள் அழிஞ்சதுனால, அதுங்களுக்கு உணவு கிடைக்காதனால கீழே இறங்கி வந்ததுதான் ஒரு பெரிய ரெவல்யூஷன். அதனாலதான் நம்ம மனிதர்களே உண்டானோன்றத சொல்றாங்க. ஸோ அதுக்கு அந்த இதுதான் காரணமா இருந்திருக்கு. அதே மாதிரி கடல்வாழ் உயிரினங்கள் ரொம்ப பெருகினதுனால அவர்களுக்குள்ள ஒரு இது ஏற்பட்டு உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு தான் எப்படியாவது நிலத்துக்கும் போலாமேன்னு நீந்தி நிலத்துக்கு வந்திருக்கு. அந்த ஒரு மீன் வந்தது நிலத்துல வந்துட்டு அதுக்கப்புறம் நிலத்துல பல உயிரினங்கள் வியாபிச்சிருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு இதுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கு. இப்போ அந்த எரிமலை மேல இருந்து அந்த விண்கல் விழுந்து அந்த பூமி பாதிக்கப்படுறதுனால அதுக்கு அப்புறமா எல்லா உயிரினங்களுமே இறந்துடுறதுனால வேற இந்த பாலூட்டிகள் வளர்ந்ததுக்கு காரணம் அந்த அந்த சூழ்நிலை தான் காரணம். கொஞ்சம் சின்ன சின்ன உயிரினங்கள் தப்பி அதுக்கப்புறம் அந்த என்ன சொல்றது முட்டையிடும் விலங்குகள் அது. அதே மாதிரி தாவரங்கள் உருவாகிறதுக்கு என்ன காரணம்னா அந்த விதைன்ற ஒரு அமைப்பு. பல நாளா வந்து தாவரங்களுக்கு தண்ணி இல்லாமையே வெளியில வர முடியாம இருந்தது வந்து விதைன்ற ஒரு அமைப்பு வந்து தண்ணி பற்றாக்குறையினால ரொம்ப பூமி வெப்பமா இருந்ததுனால உண்டானது. ஏன்னா அந்த விதைன்றத பரிணமித்து கொண்டால் மழையோ எப்போ ரொம்ப காலங்கள் ஆனாலும் அந்த விதை அதுக்கப்புறம் அதுல இருந்து உயிர் வருது இல்லைங்களா, அது வந்து தானா ஏற்படுத்தி கொண்டது. இயற்கையினாலதான் அது வந்தது. சோ ரெயின் எப்ப பெய்யுதோ அப்போ முளைக்கிறத பாக்குறோம். ரொம்ப நாள் ஆனாலும் அந்த விதை அமைப்பு அதனாலதான் வந்தது அப்படின்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதனால எல்லாமே இயற்கையோட அந்த தட்பவெப்ப நிலை இதோட வந்து கனெக்ட் ஆயிருக்கு பரிணாமம் அப்படின்றதுதான் முடிவாதான் ஜியா பிரின்சிபிள். அதை நம்ம திருமூலர் முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் ஆரம்பத்துல குறிப்பிட்டேன். நல்லா இருக்கு மேடம். இந்த நம்ம கோபாலன் சார் சொன்ன மாதிரி இந்த ஆஜானுபாகம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரி பெருந்தலைவர் காமராஜருக்கு மிக நீண்ட கை இருக்கும்பாங்க. அதாவது அவருடைய தொடை வரைய வரக்கூடிய அளவுக்கு கை நீளமான, அது வந்து அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கு தான் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் சில பேருக்கு இருக்கு அந்த மாதிரி கை உள்ள ஆட்கள் இருக்காங்க. அதனால காது பெரியதாக இருந்தால் அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்க. எது காது. ஆமா, நம்ம அறிவியல் பூங்கால இப்ப காதை பத்தி எழுதியிருக்காங்க. காது பெரிய காதா இருந்தா அதனாலதான் இந்த சேட்டலைட்ல கூட ரேடார் பெரிய ரேடாரா இருந்தா அது நிறைய கிராஸ் பண்ணுமா. அது மாதிரி காது பெருசா இருந்தா நிறைய செய்திகளை கேட்குமா. அந்த இன்டெலிஜென்ஸ் சொல்லி அதை யாரு நம்ம டிவி வெங்கடேஸ்வரன் எழுதியிருக்கிறார். இந்த அறிவியல் பூங்கால இருக்கு. எது டு பி பப்ளிஷ்ட்ல வருது. அது ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். இன்னைக்கு நான் இந்த வாரத்துல வந்துடும் அறிவியல் பூங்கா. சரி, இப்ப NLC இந்தியா லிமிடெட் ஃபார்மர் சிஜிஎம் என்ன சொல்றான்னு கேட்போம். ராமலிங்கம் வாங்க.
அனைவருக்கும் வணக்கம். ஒரு செல்லின் பயணம் பற்றி முனைவர் செல்வராணி செல்வம் அம்மையார் மிக சிறப்பாக உரையாற்றினார். ஒரு செல் தோன்றி இன்றைய பரிணாம வளர்ச்சி வரையிலான நீண்ட பயணத்தில் நம்மை அழைத்து சென்று மிக தொய்வின்றி அருமையாக விளக்கினார். இவர் பன்முகம் கொண்டு பல பிரிவுகளில் புலமை பெற்று ஒவ்வொரு துறையிலும் மிக சிறப்பான முறையில் உரையாற்றி வருகிறார் என்பது நாம் அறிந்தது. இவ்வாறு ஒவ்வொரு துறையிலும் அம்மையார் தனக்கென ஒரு முத்திரையை பதித்து வருகிறார். இந்த சிறப்புரையில் லூக்கா செல், அதாவது 4.2 மில்லியன் இயர்ஸ் ஓல்டு பற்றி மிக மிக சிறப்பாக விளக்கினார். நாம இதுவரை படிச்சதுனாலும் இவங்க மூலியமா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். கேந்திரிய வெடிப்பு பற்றி மிக மிக தெளிவாக விளக்கினார். கார்பேனியஸ் பீரியட் மிக பெரிய உயிரினங்கள் தாவரங்கள் இருந்ததாக குறிப்பிட்டார். இது நம்ம ஜொராசிக் பார்க்க படம் பார்த்தத நினைவூட்டுகிறது. உலகில் 5 பேரழிவுகள் நிகழ்ந்ததாக குறிப்பிட்டார். விண்கல், பெரிய அளவிலான விண்கல் நிலத்தின் மீது விழுந்ததால் தான் இந்த கேட்டாஸ்ட்ரோபி, அந்த பேரழிவு நடந்ததாக மிக அருமையாக கூறினார். ஜீனோசோயிக் எரா, அதாவது 2.6 மில்லியன் இயர்ஸ் அகோ அண்ட் பிரசன்ட் 2%, இதுல மேமல்ஸ் எப்படி உற்பத்தி ஆச்சுன்றதையும் அருமையாக கூறினார். இந்தியா ஆசியா கண்டத்துடன் இணைந்த போது உருவானதுதான் இமாலய மடிப்பு மலைகள் என்று மிக மிக தெளிவாக கூறினார். ஆப்பிரிக்க அடர்ந்த காடுகளில் முதலில் குரங்கு மரத்தின் மேலேயே இயங்கி உணவு தேடி வந்ததாகவும், தட்பவெப்ப மாற்றங்கள் காடுகளின் அடர்த்தி குறைந்த போது குரங்குகள் மரத்தின் கீழே இறங்கி நிமிர்ந்து படிப்படியாக மனிதனம் உருவாகிற்று என்பதை தெல்லம் தெளிவாக அவரது உரையை நம்பும்படி விளக்கினார். கடலில் பல்லுயிர் பெருகி உணவு பற்றாக்குறையால் சில உயிரினங்கள் நிலத்திற்கு வந்ததாக மிக அருமையாக குறிப்பிட்டார். உணவு தீயிட்டு சாப்பிடும் வழக்கம் எவ்வாறு வந்தது என்பதையும் தெளிவாக காட்டினார். நாகரிகம், குகை ஓவியம் வளர்ந்ததை நன்றாக விளக்கினார். நதிக்கரை நாகரிகம், விவசாய புரட்சி, கலாச்சார வாழ்வு முதலியவற்றின் தோன்றலை மிக தெளிவாக விளக்கினார். பொதுவாக ஒரு செல் உருவாகி இன்று வரை ஏற்பட்டுள்ள பரிணாம வளர்ச்சியை படம் பிடித்து மிக அழகாக நம்ம காட்டியுள்ளார். நல்வாழ்த்துக்கள். நன்றி. அருமை ராமலிங்கங்க. நான் இவ்வளவு எதிர்பார்க்கல. நீங்க அழகா ஹிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு நல்லா கேட்டிருக்கீங்க. பாராட்டு. நான் உங்கள் சீடன் ஐயா, எப்பொழுதுமே. சரி, இன்னொரு தகவல் உங்க எல்லாருக்கும். இது 128வது அறிவியல் அரங்கம். 129வது அறிவியல் அரங்கத்திற்கு சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், செக்ரி, காரைக்குடி, அதுல இருந்து ஓய்வு பெற்ற மேனாள் இணை இயக்குனர் டாக்டர் வாசுதேவன் அவர் சொற்பொழிவு கொடுக்கிறாரு. என்ன தலைப்புன்னா, எதிர்கால எரிபொருள் ஹைட்ரஜன். அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்கிறார் ராமலிங்கம் அவர்கள், நெய்வேலி ராமலிங்கம் அவர்கள்ங்கிறத சொல்லிக்கிறேன். அதாவது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சிந்தனை அரங்கம். அதற்கு அடுத்த செவ்வாய்க்கிழமை, 3வது செவ்வாய்க்கிழமை 129வது அறிவியல் அரங்கம். அதன் தலைமை ஏற்பவர் ராமலிங்கம் அவர்கள். அதனால தகவலுக்காக, ஏன்னா பாருங்க எவ்வளவு அக்கறையா கேட்டிருக்காரு. மகிழ்ச்சி. நீங்க தொடர்ந்து வாங்க, நிறைய கேளுங்க. இப்போ கருணாநிதி அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்போம். சொல்லுங்க ஐயா. அனைவருக்கும் மாலை வணக்கம். மேடம் இன்னைக்கு அவங்களோட சிறப்புரை மிக அருமை. வழக்கம் போல அவங்க நல்ல டேட்டாபேஸ் நிறைய கொடுத்திருந்தாங்க. ரொம்ப வியக்கத்தக்க, அதாவது நம்மளுடைய மனிதனுடைய வளர்ச்சி பரிணாம வளர்ச்சி அவங்க 2வது அவங்களோட உரையில முடிக்கும் போதும் அழகா, இனிமே நம்மளை காட்டிலும் இன்டெலெக்சுவல் நிறைய வருவாங்க அப்படிங்கிறதோட அவங்க முடிச்ச விதம் ரொம்ப அருமை. அதாவது ஒரு ட்ராக்ல ஒரு என்ஜின் எப்படி ஸ்டார்ட் பண்ணி அதை அப்படியே அந்த மெல்ல 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 கிளம்பி அப்புறம் நல்ல எக்ஸ்பிரஸ் வேகத்துல போய் கடைசியில் நிற்கும் போது எப்படி அழகா சுகமான ஒரு பயணம் மாதிரி இருக்குமோ, அது மாதிரி அவங்களோட உரை ரொம்ப அருமையா இருந்தது, சிறப்புரை. நான் ஆக்சுவலி இதுல உங்களுக்கு இது பண்ணும்போது, நான் +2 படிக்கும் போது ஹிஸ்டரி ஆஃப் த வேர்ல்டுன்னு ஒரு மூவி பார்த்தேன். நான் கிட்டத்தட்ட அது ஒரு 2.5 மணி நேரம் ஒரு ஆங்கில படம். அதுல இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்ஸ், அது அந்த காட்சி, தத்ரூப காட்சியை இவங்க போட்டோ ஸ்டில்ல அவங்க இது பண்ணும்போது திரும்ப அந்த படமே பார்த்த ஒரு, அதாவது பூமியுடைய ஒரு வரலாறு, அந்த பரிணாமத்தை மறுபடியும் ஒரு ரீகேப் மாதிரி இருந்தது. இது
அருமையம்மா, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றினை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். அவர் சொன்ன மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல, ஃபியூச்சர்ல இதை விட நல்ல ஆட்கள் வருவாங்க. இன்னொரு அது ஒரு பெரிய நல்ல தகவல். அதுவும் நல்ல அதாவது அதுக்கு உதாரணமா தான் இப்ப இருக்கக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் உடைய டெக்னாலஜி. ரெண்டாவது, குழந்தைகள், பறக்கிற குழந்தைகளுக்கு வந்து நம்ம எல்லாம் அல்பாபெட்ஸ் வந்து இந்த 26 லெட்டர்ஸ் நம்ம மனப்பாடம் பண்ணி கையில மொபைல கொடுத்தா நிச்சயம் நம்ம ஆப்ரேட் பண்ணிருப்போமான்றது தெரியாது. இது சர்வசாதாரணமா ஸ்கிரீனை தள்ளி விட்டுட்டு உள்ளர போய் ஃபோல்டர்ல போய் கேம் விளையாடுறது, இன்ஸ்டால் பண்றது, கூகுள் பிளே ஸ்டோர்ல போயிட்டு நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணோம்னா அது பண்றாங்கன்னா ஒரு 3 வயசு 4 வயசு பசங்க அந்த அளவுக்கு இன்டெலெக்சுவலா இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா நான் ஒரு திருப்பதியில போன வருஷம் நான் திருப்பதியில ஒரு காட்சி என்ன கேட்டீங்கன்னா, ஒரு தகப்பனார் என்ன பண்றாரு, மொபைல கையில கொடுத்துடுறாரு. அந்த பொண்ணு மொபைல வாங்கி கையில வச்சுட்டு அவன் ஈஸி அந்த பார்பர் வந்து தலைமுடியை எடுக்கிறான். சில ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்னொரு குழந்தைகளுக்கு இது இருக்கு. அந்த அளவுக்கு குழந்தைகள் வந்து ரொம்ப மொபைல்ல மூழ்கி அந்த இன்டெலெக்சுவல், அதாவது இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த புது 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 நவீன தொழில்நுட்பம் வளர வளர ஒருவித நம்ம மனிதருக்குள்ள இருக்கக்கூடிய ஒருவித செயலும் அழிந்துகிட்டு வந்துட்டு இருக்குங்கிறதும் ஒரு விஷயம் தான் அதுன்றத வந்து இங்க பதிவு செய்ய விரும்புறேன். நன்றிங்க ஐயா. அருமை அருமை. அடுத்து நமது மேடம் கலைமாமணி வாசுகி கண்ணப்பன் அவர்கள், வாங்க சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் இத்தனை நாளும் முனைவர் செல்வத்தை கல்யாணம் பண்ணதுனாலதான் செல்வராணின்னு நினைச்சேன். இன்னைக்கு பார்த்தா அருவி செல்வத்தையே அப்படியே அதுல ராணியா திகழ்றாங்க. அவருக்கு ஈடு இணை யாரையுமே நம்ம சொல்ல முடியாது. நம்ம அறிவியல் விஞ்ஞானியும் இவங்களும் போட்டுக்கிட்டு இந்த அறிவியல்ல நம்மளை எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. அதாவது 3.5 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னால நம்ம மூதாதையர்கள் எல்லாம் இன்னைக்கு நமக்கு காட்டி கொடுத்துருக்குறாங்க. அவங்க வளர்ச்சியை பூரா இவர்கள் மிக அருமையா படிப்படியா சொல்லி இப்ப நம்ம வந்து பிரிமிட்டிவா இருப்போம் போல இருக்குன்னா வருங்காலத்துல. ஆக நம்ம ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சவங்கன்னு இப்ப சொல்லிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போதைக்கு. இன்னும் வருங்காலத்துல இன்னும் வளர்ச்சிகளை அவரோட எதிர்பார்க்கலாம். இவர் நம்ம அறிவியல் விஞ்ஞானி கேட்டாரு, ஏன் செடி மரம் எல்லாம் நேரா வளருது, புவி வெப்பு? அதுக்குதான் இயற்கை. செல்வராணி செல்வம் அவங்க சொல்லிட்டாங்க, எல்லாமே இயற்கை வந்து மாற்றங்களை உண்டாக்கிக்கிட்டே இருக்கு. அப்படி அந்த செடியும் சூரிய வெளிச்சத்துல வந்து உணவை தயாரிக்கிறதுனால அந்த சூரியனை நோக்கித்தான் அது போகுது. அதனாலதான் அது நேரா வளரக்கூடிய வகையில இயற்கை ஏற்படுத்தியிருக்குதுங்கிறத தான் நம்ம அறிவுபூர்வமா பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இயற்கையோட பரிணாம வளர்ச்சிய நம்ம கணக்கிடவே முடியாது. ஆனா அதை கூட கணக்கிட்டு இன்னைக்கு செல்வராணி அவர்கள் சொன்னாங்க. அவரை மனமாற பாராட்டுறேன். தொடரட்டும் உங்களுடைய பணி. நன்றி. அருமை, நல்லா இருந்தது. நிறைவாக நன்றி நெவில வருமாறு நமது முனைவர் அறிவியல் பூங்கோதை அவர்களை அன்போடு வேண்டுகிறோம். அண்ணாஜம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மேனாள் துணை முதல்வர், வாங்கம்மா. அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் ஆகலையா? நல்லா பண்ணுங்க. போட்டனே. நல்லா பாருங்க. ஏன் நான் உங்களுக்கு அட்மிட் பண்ணிட்டேன், என்னதுல இருந்து பண்ணியாச்சு. பாருங்க, அன்மியூட்டே ஆகல. நல்லா பாருங்க, உங்க பட்டன் சரியா தட்டி பாருங்க. கருணாநிதி அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாருங்க. அவங்க she is ready but unable to unmute her button. நம்ம அன்மியூட் பண்ணியாச்சு. பாஸ் டு அன்மியூட்ங்கிறத கிளிக் பண்ணியாச்சு. வரவே இல்லையா? என்ன இது ஆச்சரியமா இருக்கு. ஆனா ரொம்ப நல்லா இருந்தது மேடம். ரொம்ப அருமையான தகவல்கள். உண்மையிலே இதெல்லாம் கிடைக்காது. இது நம்ம நல்லா இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. ஒரு பயாலஜி கிளாஸ்ல இருந்த மாதிரி இருந்தது. சினிமா பார்த்த மாதிரி இருக்கு. வணக்கம். வெரி குட், சொல்லுங்க. வந்துருச்சு. வணக்கம். வணக்கம் சார்.
மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், சென்னை பெக் ரூசா அமைப்பு, பாரதிதாசன் பல்கலைக்கழகம் மற்றும் ஆஸ்திரேலிய தமிழ் வளர்ச்சி மன்றம் இணைந்து நடத்திய அறிவியல் அரங்கம் இந்த தொடர் நிகழ்ச்சி 128 ஒரு செல்லின் பயணம் என்ற பொருண்மையில் நடைபெற்ற அறிவியல் அரங்கில் இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று மிகச்சிறந்த ஒரு தலைமை உரை, அதாவது அந்த அணுவியல் விஞ்ஞானி, கேள்வி நியாயம் பாராட்டக்கூடிய ஐயா அவர்கள் வந்து எல்லா துறைகளிலுமே ஒரு கருத்து வழங்கக்கூடிய ஒரு ஆற்றலாளர், அப்படிப்பட்ட சிறந்த பண்பாளர் வந்து இன்னைக்கு தலைமை உரையை நமக்கு வந்து மிக சிறப்பாக வழங்கினார். ஏதோ அவங்க லைன் பிரச்சனை வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க, நீங்க வீடியோ வேண்டாம், ஆடியோ மட்டும் பேசுங்க. உங்க லைன் சரியில்லைன்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி. அதாவது இப்ப இந்த நிகழ்ச்சியில ரொம்ப, அதாவது நான் குறுகிய காலம்தான் மேடத்துக்கு. வாங்க, வரீங்களா? அன்மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க. பூங்கோதை பரவாயில்ல, விட்டுருங்க, நம்ம கன்க்ளூட் பண்ணுவோம். நான் சொல்லிடுறேன் நன்றி உரைய. ஏன்னா உங்களுக்கு சரியா வரல, தப்பா நினைக்க வேண்டாம். டேக் இட் ஈஸி, நம்ம இது பண்ணிக்கலாம். அது அந்த நிகழ்ச்சியில அது பெரிய ரொம்ப குறுகிய காலம் தான் நான் மேடத்துக்கு கொடுத்தேன். ஆனா அவங்க சப்ஜெக்ட்ல எவ்வளவு தரவா இருக்காங்கிறது இது ஒரு அடையாளம். உடனடியா நான் பண்றேன் அப்படின்ட்டாங்க. சென்ற வாரமே நான் சொன்னேன், யாரும் வரலைன்னா நீ பி ரெடி அப்படின்னு சொன்னேன். இந்த தடவை ஆக்சுவலி நான் அந்த மாரியப்பன் சாரை தான் கூப்பிட்டுருந்தேன், அவருக்கு பெர்மிஷன் கிடைக்கல. அப்போ அது இன்னைக்கு வரைய வராதனாலதான் நான் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு உடனே அவங்கள தயார்படுத்தினேன். இப்போ அவரை வந்து அக்டோபர் மாசத்துக்கு தான் பேச சொல்லியிருக்கேன். அதனால இந்த நிகழ்ச்சியில மிகச் சிறப்பான உரையை, அதுவும் ஒரு செல்லின் பயணம், ரொம்ப அருமை, நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் அவங்க நமக்கு நிறைய சொல்ல இருக்காங்க, அதற்காக நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். அது மாதிரி நம்ம கேள்வி நாயரை பத்தி சொல்லவே வேண்டாம், அவர் பல்துறை வித்தகர், அருமையான தலைமை உரை. நமக்கு பெரிய கிஃப்ட் இந்த 2 பேரும். எந்த நிகழ்ச்சி வந்தாலும் மாறி மாறி கூப்பிடுவோம், ஒருத்தர் தலைமை உரை சிறப்புரை போடுவோம், நல்லா செய்யறாங்க, அதான் முக்கியமானது. அதே மாதிரி திலகவதி அவர்கள் வரவேற்புரை நல்ல வழக்கம் போல இது பண்ணாங்க. அறிமுக உரை அற்புதம். யாரு கற்பவல்லி அவர்கள், பூங்கோதை அவர்கள், உங்க லைன் சரியில்லைன்னு நினைக்கிறேன், ஏதோ பரவாயில்ல, நம்ம அடுத்ததை பார்த்துக்கலாம். உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. அதே மாதிரி ராமலிங்க ஐயா குறிப்பெல்லாம் எடுத்து வச்சு அற்புதமா பேசியிருக்காரு, பாராட்டுக்கள். நீங்களும் தொடர்ந்து வாங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சியில ஒரு குறைவான 4 பேர் இருந்தாலும் சரி, நல்லா இருக்கணுங்கிறது தான் நோக்கம். இப்ப நம்ம விடாம பண்றோம். அதனால அடுத்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, வருகிற செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சிந்தனை அரங்கத்துல சமூக விழிப்புணர்வு ஊட்டும் நாட்டிய நிகழ்ச்சிகள். யாருன்னா கலைமாமணி பார்வதி பாலசுப்ரமணியன். சமூக விழிப்புணர்வை ஊட்டும் நாட்டிய நிகழ்ச்சிகள் வருகிற செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வராங்க. அந்த நிகழ்ச்சியில பார்வதி பாலசுப்ரமணியன் பேசுறாங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. அதற்கு அடுத்த செவ்வாய்க்கிழமை தான் எரிபொருள், அதாவது எதிர்கால எரிபொருள் ஹைட்ரஜன், டாக்டர் வாசுதேவன் செக்ரி. 4வது செவ்வாய்க்கிழமை தொல்காப்பியம் உணர்த்தும் தமிழர் மரபு. யார் பேசுறான்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், நற்றமிழ் நாவரசி, வழக்கறிஞர் அருள்மொழி, அருள்மொழி அவங்க பேசுறாங்க. அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இன்விடேஷன் ரெடி ஆயிடுது. இந்த 3 வார இன்விடேஷனும் 4 வாரத்துக்கு இன்விடேஷன் ரெடி. நாளை மறுநாள் வியாழக்கிழமை அன்னைக்கு திருக்குறளில் கொல்லாமை நெறி, அவ்வளவுதான் என்ற தலைப்பில் நாளை மறுநாள் திருக்குறள் ஆய்வரங்கம் நிகழ இருக்கிறது. ஆக நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் கலைமாமணி வாசுகி கண்ணப்பன் அவர்கள் வழக்கம் போல அந்த நீங்க இந்த நிதி நீங்க படிச்சிருக்கீங்கல்ல, அதுல
நிதிங்கிறது நீதிங்கிற மாதிரி ஒரு வருது அந்த சொல்லு. திரும்ப ஒரு தடவை நீங்க படிக்கணும். நான் சொல்றேன். இந்த நிதின்னு சொல்றீங்களா, நிதி வழங்கினாங்கன்னு வருது. அந்த இடத்துல நிதிங்கிறது நீதிங்கிற மாதிரி வந்தது. நான் போன தடவை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அது அடுத்த தடவை நம்ம அது பண்ணிக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. எல்லோருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். அன்பில் திளைக்க, அறிவில் சிறக்க, ஆற்றலில் மேம்பட, பண்பில் பரிமளிக்க, பாரில் உயர்ந்தோங்க, தினம் ஒரு திருக்குறளோடு திருவள்ளுவர் ஆத்திச்சூடியையும் படித்து நானிலத்தில் மேனிலை அடைவோம். நன்றி, வணக்கம்.